ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், மலேசியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள், உணர்வாளர்கள், தேடல் உடைய அன்பு உள்ளங்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சான்றோர் பெருமக்கள், உங்களை எல்லாம் கடல் தாண்டி இந்த நாள் இந்த நேரம் உங்களோடு நான் இருப்பதற்கு காரண பொருளாக இருந்த, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் காரிய கருவிகளாக இருந்த தயவு திருமதி சரோஜினி அம்மா அவர்களுக்கும், தயவு செல்வி ஜெசிந்தா அம்மா அவர்களுக்கும், லூசி அம்மா அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து காரியமாற்றிய அனைத்து 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 அன்பு உள்ளங்களுக்கும், ஏன்னா எல்லாருமே இறைவனின் கை கருவிகள் தான், அவன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இன்று இவர்களை இந்த காலத்தில் சந்திக்க வேண்டும் என்று எப்பொழுதோ இறைநிலை தீர்மானித்திருக்கிறது. இங்கே உங்களை சந்திக்கிறது இவ்வளவு தேடல் உடைய, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள் நிறைய இருக்குது. இப்படி இன்னும் எனக்கு தமிழ்நாட்டை விட்டு வந்ததாகவே ஒரு இடத்துல கூட தோணலை. எங்கே கொஞ்சம் சைனீஸ் ஃபுட்டு வாங்கி தராங்க அப்போ தான் தோணுது. வளம்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே முதல்ல தெரியணும். எது வளம்? இந்த நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் ஒன்று தெரியாது தெரியுமா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்ம ஒன்றே சொல்லுவோம். ஒன்றே போதும், 16 எதுக்கு அப்படின்னு. நம்ம தமிழனுடைய அறிவு அப்படியா? அந்த 16 என்பது செல்வம். தனம், தானியம், கல்வி, அன்பு, வீரம், பொறுமை, மக்கட்பேறு, வாழ்க்கை துணை நலம், இப்படி அது வரும். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், இந்த மாதிரி 16 செல்வம். அதில் சத்சங்க தொடர்புன்னு ஒரு செல்வம் இருக்கு. 16 செல்வத்தில் சிறந்த செல்வம் என்னன்னா, நீ சத்சங்க தொடர்போடு வாழ் அப்படின்றது 16 செல்வத்தில் ஒரு செல்வம். அதனால 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னா 16 பெற்றா என்ன ஆகுது? அதை தெரிஞ்சு வாழ்த்தணும். உலகத்தில் இருக்க எல்லா செல்வங்களும் பெற்று நீ வாழ். இதெல்லாம் செல்வம்னா பணம் மட்டும்தான் நினைக்கிறோம். அந்த 16ல் செல்வம் என்பது ஒன்று, பொருட்செல்வம். அது பொருட்செல்வம் ஒன்று. ஆனால் நம்மை பொறுத்தவரை செல்வம்னால எதுதான்? பொருள் தான். இல்லை, நம்மை பொறுத்தவரை, நீங்கள் இல்லைம்மா, நம்மை பொறுத்தவரை. அவங்க சொல்கிறாங்க அருள் மட்டும்தான் செல்வமா. உண்மையை சொல்லுங்க. இந்த உலகோர் அனைவருக்கும் எது செல்வம் என்றால் என்ன? பொருட்செல்வம். அப்போ பொருட்செல்வம் தான். செல்வத்தில் வளமாக ஒருத்தர் இருக்காரு பா அப்படின்னா பொருட்செல்வம். அதில் 16 செல்வங்களுள் அதுவும் ஒரு செல்வம். ஏன் வள்ளுவன் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னார். அதுவும் ஒரு செல்வம். இப்போ நீங்கள் அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றவர்கள் நீங்கள். காதுகள் எவனுக்கு கூர்மையாக இருக்கிறதோ, லிசனர், நல்லா கேட்கணும், அவர்கள்தான் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். நம்ம கேட்கவே மாட்டோம். ஸோ நல்லா கேட்கணும். அப்போ அதனால தான் வள்ளுவன் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம். செல்வத்துள் எல்லாம் உங்கள் வாயால் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. தமிழை கொஞ்சம் சொல்லுங்களேன். அச்செல்வம்
செல்வத்துள் எல்லாம் தலை. தலை என்றால் முதல். எத்தனை செல்வங்கள் உனக்கு இருந்தாலும் எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் எது? செவிச்செல்வம். நான் சொல்லல, வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அப்ப சிந்திக்கணும். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, எவன் ஒரு இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் தெரியுங்களா, கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும்னார். ஏன்னா அவர் விதைகளை தூவுகிறார், ஆன்மீக விதைகளை, அற விதைகளை, அன்பு விதைகளை தூவுகிறார். அந்த தூவுகின்ற விதை ஒரு சில இடங்களில் வேலியில போய் விழுந்துருதான், முள்வேலியில். ஒரு சில விதைகள் வழியில விழுந்துருதான், ஒரு சில விதைகள் பாறையில் விழுந்து விடுகிறது, ஒரு சில விதைகள் மட்டும்தான் வயலில் விழுகிறது. பாறையில் விழுந்தது முளைக்காது, வயலில் விழுது முள்வேலியில் விழுந்தது சிக்கி அது வளர விடாம தடுத்துரும், பாதையில் விழுந்ததை புறாக்கள் தின்று விடும், நல்ல வயலில் விழுந்தது தான் முளைக்கும். அதனால் கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும்னார். நான் விஷயம் சொல்றேன், ஆனா அதை லிசன் பண்றதில்ல. அது சொல்லுவாங்க, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்பார்கள். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதையே வடமொழியில ஸ்ருதி, யுக்தி, அனுபவம்னு சொல்லுவாங்க. இதை தொல்காப்பியர் சொல்லுவார் தெரியுங்களா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது தொல்காப்பியர் சொல்லுவார். யார் சிறந்த மாணவர்? தொல்காப்பியத்தில் இருக்கு. பசு போன்றவர். ஒரு தலை மாணாக்கன் என்றால் பசு போன்று இருக்கணும்னு வரும், அன்னப்பறவையை போன்று இருக்கணும்னு சொல்லுவார். நம்ம ஆசிரியர்கள்லாம் இங்க பயன்படுத்துறீங்களான்னு தெரியல, கற்பூர புத்தின்னு பயன்படுத்துவீங்களா? எதுக்கு அப்படி சொல்றோம்? பத்த வச்சவன பத்திக்கும். அடுத்த புத்தி கறி கட்டை, கறி கட்டை, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணா பத்திக்கும். அடுத்தது என்ன? அது என்னை படிக்க வச்சிருங்களேன் பார்க்கலாம் அப்படின்னே கிளம்பி வருவோம். அவர் பள்ளி கூட காலையில கிளம்பி வரும்போதே ஒரு முடிவோட வருவாங்க பசங்க, எங்களை நீங்க படிக்க வச்சிருங்களேன் பார்க்கலாம். ஸோ அது வாழை மட்டை. இது தொல்காப்பியர் என்ன சொல்கிறார், சிறந்த மாணவனினுடைய இலக்கணம் பசு, அன்னம் என்று. அன்னப்பறவை பசு என்ன பண்ணும் தெரியுங்களா? கவனிச்சிருக்கீங்களா? இங்க பசுலாம் இருக்கா? கவனிச்சிருக்கீங்களா? இது என்ன செவி செல்வம் என்பது இப்போ எவ்வளோ பெரிய செல்வம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஏன்னா நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெருமை உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த பசு என்ன பண்ணும் தெரியுமா? அமர்ந்துகிட்டு சாப்பிட்றோம், கட 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 கடன்னு போய் புல்லெல்லாம் மேய்ந்து விட்டு வந்துடும். கேட்கும், அது கருத்துக்கோங்க, கேட்கும். அப்புறம் என்ன பண்ணும்? அடுத்தது புல், அது அடுத்தது பசு என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? அசை போடும். வெரி குட், அசை போடும். அசை போடுறது நம்ம வெளியே தள்ளும். தேவையில்லாத அந்த அந்த வெக்கோல் மாதிரி இருக்கும், காஞ்ச புல் இருக்கும், தேவையில்லாத ஏதோ ஒன்று இருக்கும், அது அப்படியே வெளியே தள்ளும். அதுக்கப்புறம் தான் உள்ள போடும். அப்போ தேவையில்லாததை வெளியே தள்ளிட்டு தேவையானதை எடுத்து உள்ள போடும். அப்போ சிந்திக்குது, அதுதான் சிந்திக்கிறது. அப்புறம் தெளியுது, ஓ இதுதான் எனக்கு தேவை, தூக்கி உள்ள. அவர் அசை போறதுன்னா அந்த சாப்பிட்டதை வெளியே கொண்டு வருவார், ஓ இது வேணாம், இது வேணும். அப்ப சிந்திக்குது. அப்புறமா என்ன பண்ணுது? தெளியுது. இதை தொல்காப்பியர் சொல்கிறார். ஒரு சிறந்த மாணாக்கனுக்கு இந்த பண்பு நலன் இருக்க வேண்டும். அன்னப்பறவைன்னா என்ன? அன்னப்பறவை என்ன பண்ணும்? எல்லாருக்கும் தெரியும். பாலை மட்டும் எப்படிங்க முடியும்? எப்படிமா முடியும்? தண்ணியோட தான் பாலை பிரிக்கவே முடியாதுமா. நான் உங்களுக்கு, நீங்க டெய்லி செய்றீங்க, நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பால்ல இருந்து எப்படிமா தண்ணியை பிரிக்க முடியும்? எங்கள் ஊரில் பன்னீர் அதை எப்படி பண்ணுவோன்னா, பாலை எலுமிச்சம்பழம் போட்டு பிழிவோம், இல்லைன்னா தயிர் ஊற்றுவோம். அப்போ என்ன ஆகும்? பால் கொதிக்கிற பால் பாருங்க எவ்வளோ. நான் மெனு கொடுக்கிட்டு போகிறேன் இப்போ. நான் பால் என்ன ஆகிடுமா? தண்ணி வந்துருமா? அப்போ என்ன ஆகும்? அந்த கெட்டி பாலை எடுத்து வடிகட்டி பன்னீர் ஆக்கிடுறோம் இல்லையா? அதைத்தான் அன்னப்பறவை செய்யும். எப்பயாவது யோசிச்சோமா எப்படி அது குடிக்குது? அன்னப்பறவையினுடைய வாயில் இருக்கும் உமிழ்நீர் ஒரு புளிப்புத்தன்மையை உடையது. அந்த புளிப்புத்தன்மை அந்த பாலில் கொட்டுவார். அவர் கொட்டின உடனே பால் திரிஞ்சிடும். திரிஞ்ச உடனே சர்ன்னு அவர் என்ன பண்ணுவார்? நம்மள மாதிரியே அந்த கெட்டியான பாலை குடிச்சிட்டு தண்ணி பாலை விட்டு போயிடுவார்.
இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அன்னப்பறவையை போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்போ அதுதான் செவிச்செல்வத்தின் மகிமை. விவேகானந்தர் போய் உலகமெங்கும் முழங்கினார். எல்லாரும் விவேகானந்தருக்கு சீடர்களா மாறினாங்களா? இல்லை, ஒரு சிலர். புத்தர் ஞானம் அடைந்து விட்டு வைகாசி பௌர்ணமி என்று அவர் ஞானம் அடைஞ்சிடறாரு. அவர் போகல, நான் யாருக்கும் உபதேசம் பண்ண மாட்டேன்றார். தேவர்கள் வந்து அவர்கிட்ட கெஞ்சி நிற்கிறார்கள், பேசணும். இல்லை, இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, நீ 10,000 பேரிடத்தில் சென்று பேசினால் ஒருவர் கேட்பார், அந்த ஒருவருக்காக நீ போய் பேசு. ஏன்? அவன் தான் செவிச்செல்வம் உடையவன். எனக்காகவே நீ வந்தாயான்னு வந்துருவாங்க. ஸோ அது என்பது மிகப்பெரிய செல்வம் உடையவர்கள் நீங்கள். 16 செல்வங்களுள் செவிச்செல்வமும் ஒன்று. அதுதான் செல்வம். அதனால பெரிய செல்வம். யார் வளமான வாழ்வை வாழ முடியும் என்றால் செல்வத்துள் செல்வமான செவிச்செல்வம் உடையவன் வாழ்வதுதான் வளமான வாழ்வு. என்ன சொன்னாலும் துரியோதனனுக்கு ஏன் எல்லா செல்வமும் இருந்து அவன் பரதேசி போல தன்னை நினைச்சுக்கிட்டான். பிச்சைக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்தான் அவன். என்ன குறை? நீங்கள் துரியோதனனை ஆராயுங்கள். என்ன குறை இருந்தது அவனுக்கு? நீங்க மகாபாரதம் படிச்சிருப்பீங்க. இந்திரபிரஸ்தத்தை ஆண்டவர் தருமர். இங்கே யார்? அஸ்தினாபுரத்தை ஆண்டவர் திருதராஷ்டிரன், அவங்க பையன் துரியோதனன். இந்திரபிரஸ்தம் என்பது அந்த காலத்திய பாலைவன பகுதி. அதை எடுத்து கொடுக்குறாங்க. நிலப்பகுதியை பிரிக்கும் பொழுது எடுத்துன்னு போகும். அதை அவர்களுடைய அந்த நற்குணங்கள், அந்த 5 பிள்ளைங்களுக்கு இருக்கிற நற்குணம், அவர்களுக்கு அது எல்லாமே நல்லதா, நல்ல மனசுங்க. அந்த இந்திரபிரஸ்தம் ஆகிற பாலைவன பகுதி சோலைவனமா மாத்துறாங்க. அவங்க ராஜசூய யாகம் நடத்துறாங்க. ராஜசூய யாகம்னா வல்லரசு நாடுன்னு அறிவிக்க போற நாடு, அறிவிக்கணும் அப்படின்னா ராஜசூய யாகம் நடத்தணும். எல்லா ராஜாக்களும் வந்து அவங்களுக்கு கப்பம் கட்டுறன்னு ஒத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லவன் தர்மன். பார்த்தான், என்னடா என்ன பண்ணாலும் இவனை ஒன்றும் பண்ண முடியலையே, இருக்கிற பாலைவன தேசத்தை எடுத்து நம்ம கொடுத்தோம், அங்கேயும் இவன் பண்ணிட்டானேன்னு தான் பொறாமை 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 தீ பத்திக்கிட்டு எரியுது. பெரிய கதை. அப்ப அவனுக்கு என்ன இல்லை தெரியுங்களா? செவி இல்லை, காது இல்லை, அவருக்கு கண்ணு இல்லை. இவனுக்கு கண்ணு இருந்தும் கண்ணு இல்லை, காது இல்லை, எதுவும் இல்லை, மூளையும் இல்லை. கண்ணன் வந்து சொல்ல வராரு தான், கண்ணன் சொல்ல வருகிறார். திருதராஷ்டிரன் கேட்கிறார், எல்லாருக்கும் சொன்னியே, இவனுக்கு சொல்லக்கூடாதா? சொல்றேன், கூப்பிடு. வந்தவன துரியோதனன் சொன்ன, எல்லாம் எனக்கு தெரியும், போயிட்டு வா. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணேன். அதனால அந்த ஒரு செல்வம் இல்லைங்க. அவன் சொல் பேச்சு கேட்டிருந்தானா அவன் அஸ்தினாபுரத்தை வச்சு அழகா ஆண்டிருப்பான். இவங்க அழகா இந்திரபிரஸ்தத்தோட ஆண்டு ஒரு போரும் இல்லை. ஒரே ஒரு துரியோதனனுக்கு இல்லாத ஒரு பண்பு நலன் என்ன? செவிச்செல்வம் இல்லை. என்னதான் கண்ணன் சொல்றான், கேட்கலாமே, கொஞ்ச நேரம் கேட்கலாமே, கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன், அழிஞ்சான். தான் என்ற கர்வத்தில் அவன் அழிந்ததற்கு காரணம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன வந்து எனக்கு சொல்றது? எல்லாம் தெரிஞ்சவங்க யாரு? அவை சொல்றா, என்னடா எல்லாம் தெரியும்? இந்த மாதிரி ஒரு அவையில போய் சொல்றா, என்ன எல்லாம் தெரியும்? கரையான் தன் கூட கட்டிக்குதே, உனக்கு அதனால முடியுமா? குருவி கூடு உன்னால முடியுமா? பார்த்துருக்கீங்களா குருவி கூடு? அவ்வளோ அழகா கட்டுவார் அவர். சிலந்தி கட்டுற கூடு உன்னால முடியுமா? நம்மால முடியாது. அது அழகா தன் எச்சிலேயே கட்டும். என்னடா அறிவுன்னு மனித பிறவைகளை இவ்வளவு பெருமை பேசிக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. கர்வம் அழிகின்ற இடம். அப்ப அவை சொல்றதை கேட்கணும். அப்பதான் வளமான வாழ்வு வாழ முடியும். அதனால் மிகப்பெரிய செல்வம் என்பது யார் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் செவிச்செல்வம். அதில் நீங்கள் சிறந்து விளங்குறீங்க. காதை கொடுத்துட்டீங்க, 1 மணி நேரம் காது இங்கே தான் இருக்க போகுது. அப்போ எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் தானே. சரி, இப்போது நமக்கு 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்லி அதை பெற்றவர்கள் தான் வளமான வாழ்வு வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் செவிச்செல்வம் என்பது ரொம்ப சத்சங்க தொடர்பு தான் அந்த 16 செல்வங்களுள் பெரிய செல்வம். ஏன் சத்சங்கம்னா என்ன? இது மாதிரி நல்லோர்களுடன் தொடர்பு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அதனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் மிக பெரிய செல்வம் சத்சங்க தொடர்பு.
ஏனென்றால் சத்சங்க தொடர்பினுடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. வள்ளல் பெருமானார் ஐயா சொல்லுவாங்க, எப்பொழுதும் நீ இருக்க வேண்டியது சத்சங்க தொடர்பு. ஏன்? நல்லதையே பேசுவாங்க, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எங்க இருக்குன்னா கடவுளை பத்தி பேசுவாங்க, தர்மத்தை பத்தி பேசுவாங்க, அறத்தை பத்தி பேசுவாங்க, ஒழுக்கத்தை பத்தி பேசுவாங்க, வாழ்க்கையில வர துன்பத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு பேசுவாங்க. எது எங்க பேசாலும் போய் கேளுங்க. இதுதான் நான் கேட்பேன், இப்படி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஸோ சத்சங்க தொடர்பு என்பது 16 செல்வங்களுள் மிக பெரிய செல்வம். அதை பெற்றவன் வாழ்வே வாழ்வு. இந்த செவி செல்வமும் சத்சங்க தொடர்பும் பெற்றவன் வாழ்கிறான் பார்த்தீங்களா, ஒரு வாழ்வு. அதாங்க பயனுள்ள வாழ்வு. ஏன்னா நான் ஒரு செய்தி சொல்றேன். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி. அவரை சுட்டு கொன்னுட்டாங்க இல்லையா. அவருடைய வாழ்க்கை தெரியும். 18 முறை தோத்துருக்காரு அவர் அந்த எலெக்ஷன்ல நின்று. அதுக்கப்புறம் அவருக்கு நோய் வந்து மாதிரி ஒன்னொன்னு கிடையாது, அவர் லைனாக இருக்கும். அவர் எத்தனை தோல்விகளை செஞ்சார், அவர் குழந்தைங்க இறந்தது, அவர் மனைவி இறந்தது, அப்படி அவருடைய தோல்விகள். எத்தனை முறை தேர்தலில் நின்று தோற்றார், அவருடைய பிஸ்னஸ் லாஸு, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் நினச்ச கல்வியை படிக்க முடியாமல் அவர் சின்ன வயசுலேயே தோற்றுறது. இது மாதிரி அவருடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப அப்படியே பாவமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் வந்து அந்த தோல்விகளை அவருக்கு தளரவே விடலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 முறை தோற்றுருக்காருங்க இந்த அரசியலில் நின்று சின்ன சின்ன பதவிகளில் நின்று. இப்போ நம்மள எப்படி எங்கள் ஊரில் வந்து கவுன்சிலர், அதுக்கப்புறம் சேர்மேன், அப்புறம் எங்கள் நாட்டில் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியெல்லாம் நின்று, அது ஒன்று செனட் தேர்தல் தோல்வின்னு படிப்பேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவர் தோற்றவர். அவர் பணம் அவ்வளோ அவர்கிட்ட கிடையாது, எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பார், சிந்தனாவியாதி. இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும், அதனால் நிறைய புக்ஸ் படிப்பார். ஆனால் அப்பா அவர் மனைவிக்கு அது புரியலை. பணம் வீட்டில் இல்லை, பசங்களை படிக்க வைக்க முடியலை, இவ்வளோ வீட்டில் வருமே, எப்பா பாரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு நாள் போய் அவர்கிட்ட கத்துவாங்க. இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது போய் ஏதாவது வேலைக்கு போகலாம்ல, ஏதாவது வேலைக்கு போகலாம்ல, என்னத்தை படித்து கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், கரெக்டுமா, வேலைக்கு போனால் 4 பணம் வரும், நல்லா வாழலாம். ஆனால் இந்த புத்தகம் படித்தா என்ன யூஸ் தெரியுமா, அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது எப்படி சந்தோஷமாக வாழலான்னு இந்த புத்தகம் தான் எனக்கு சொல்லி கொடுக்குது. பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த வச்ச பணத்தை வச்சு நான் எப்படி சந்தோஷமாக நானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கலான்னு எது சொல்லி கொடுக்குது எனக்கு, இந்த புத்தகம் சொல்லி கொடுக்குறது. ஸோ அதான், புத்தகமாக இருக்கட்டும், சத்சங்கமாக இருக்கட்டும், உங்களுக்கு வளமான வாழ்க்கையை சொல்லி கொடுப்போம். நம்ம எது வளமான வாழ்க்கையை நினச்சிக்கிறோன்னா, ஆரம்பத்திலே நான் சொன்னது போல பணம், அந்த பணம் ஒன்றைத்தான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, உலகத்தை உற்று நோக்குறீங்கன்னு தெரியாது. நிறைய பணக்காரர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கம்மா? அப்போ ஏன்? பணம் தானே வேணும் நமக்கு. நமக்கு தோணும், எதுக்கு இதுங்க தற்கொலை பண்ணிக்கிச்சிங்கன்னு தெரியலையே, பணம் தான் இருக்குல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் தான் இருக்குல்ல. சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் அனுபவசாலிகள். பணம் இருப்பவர்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? இது மாதிரி எத்தனை நடிகர்களை பார்த்துருக்கீங்க, எத்தனை தொழிலதிபர்கள், எத்தனை வெற்றியாளர்கள், எத்தனை அரசியல்வாதிகள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே இருந்தாலும் தற்கொலையே பண்ணிகள்னாலும் செத்து போகிறாங்களா? எங்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, ஆக்ரா இருக்கு இல்லையா, ஆக்ரா தாஜ்மஹால் இருக்கிற இடம், அங்கே நிறைய உயரமான கட்டிடங்கள், அதாவது உயரமான, அது அவருக்கு அழகாக ஒரு பேர் சொல்லுவார், ஸ்தூபிகள்னு சொல்லுவார். எனக்கு கரெக்டாக அவர் சொல்கிற பேர் ஞாபகம் வரல. அவர் சொல்லுவார், அங்கே நிறைய பார்க்கலாம் நீங்கள், அது ஏன் தெரியுமா அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவார். ஏன் தெரியுமா, அந்த நாட்டை ஆண்ட மன்னர்களின் சமாதிகள் அது அப்படின்னுவார். அவ்வளவு சமாதிகள் அங்கே இருக்கும், பெருசு பெருசாக கட்டி வச்சிருப்பாங்க கட்டடங்கள், அது உயர்ந்த அந்த ஸ்தூபிகள் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தோணும்னா, எவ்வளவு பெரிய நாட்டை ஆண்டவன், முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் அப்படின்னு புரியணும், மண்ணுக்குள்ள பூட்டானுங்கன்னு தெரியணும். மண்ணை ஆண்டவனுங்க எல்லாரும் எங்க பூட்டானுங்க, அவர் தமிழ்ல சொல்ல மண்ணுக்குள்ள பூட்டானுங்க. இது ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை. என்னடா வாழ்க்கைன்னு உங்களுக்கு தோணணும், கொஞ்சம் திரும்பி பாருங்க.
அப்ப என்ன வேணும் இந்த வாழ்க்கைக்கு? சரி, பெரிய கல்வி இருந்தா, இப்ப நான் பணத்தை முடிச்சிட்டேன். பணம் என்பதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். பெரிய விஷயம் எது இந்த உலகத்துல? பணம். பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னா யாருமே மரணத்துக்கு போகாம பார்த்துப்போமே. என்ன பணம் இருந்து என்ன? எத்தனை நடிகர்கள் இப்போ இல்ல. அப்ப என்ன காரணம்? என்ன தேவை அங்க? அவங்களுக்கு முதல்ல வாழ தெரியல. எப்ப பாருங்க நடிகர் டைவர்ஸ். நல்லா நடிக்கிறாங்க, திறமசாலிங்க அவங்க. எனக்கு கேட்குறேன், எது வேணும் அப்ப? சரி சொல்றேன், உங்களை பயமுறுத்தலை. ஆனா எங்க ஐயா சொல்லுவார், பயமுறுத்திட்டு வான்னு சொல்லுவார். ஏன்னா இதுங்களுக்கு பயமே இல்லை. பயமுறுத்து, பயம் வந்தாதான். அப்ப பயப்படாம இருக்கிறதுக்கு என்னடா வழின்னு தேடுவான். பயம் இருக்கணும். ஏமா நீ உழ போறையா குழியில? இப்போ தலைக்கு கீழே பாம்பு இருக்கு, தெரியாமையே தூங்கிட்டு இருக்கும். ஐயோ பாம்பு இருக்கு பாருன்னா பயந்து அதை எடுக்கணும்னு பாப்பல. அப்படிதான் உலக வாழ்க்கை. கடவுள் உபநிடதம் சொல்கிறது, இந்த உலக வாழ்க்கை என்பது கூர்மையான கத்தியின் கூர்மையான முனை போன்றதுனர். கூர்மையான கத்தி போன்றது கூட சொல்லல. கத்தியில கூர்மை பகுதியில எது ரொம்ப கூர்மை பயந்து யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? நுனி. நுனிதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது போல உலக வாழ்க்கை மிக மிக கடினமானதுன்றாங்க. கவனமாக செயல்படு. அப்போ அதுக்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு குருவை போய் பற்றி கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழணும் சர்வ ஜாக்கிரதையா வாழு. அவ்வளவு ஒரு கடினமானது உலக வாழ்க்கை. கூர்மையான கத்தியை போன்று கடினமானது அந்த கூர்மையான முனை போன்று. அதனால் நீ உடனடியாக உரிய குருவை அடைந்து நீ மேலான நிலைக்கு போயிடு. எப்ப வாழ்க்கை முடியும்னு தெரியாது. எங்கேயும் எப்போதும் எது வேணாலும் நடக்கலாம். சரி, இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்போ திறமை ஒன்றும் இல்லை, புகழ் ஒன்றும் இல்லை, படிப்பு ஒன்றும் இல்லை. நம்ம எதையெல்லாம் பார்த்தோம். படித்தவர்கள், மிக ஆகச்சிறந்த படித்த குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்குது. மார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே 1200க்கு எங்கள் ஊரில் 1200 அப்படின்னா 1180 எடுக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணிக்க. சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். அந்த நாட்டில் ஒரு பெரிய பதவியில் இருக்காருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை இந்தியாவில் இருந்தோ போனவர். பெரிய வேலையில் இருக்காரு. அவங்க மனைவி பெரிய வேலையில் இருக்காங்க. பெரிய தொழிலதிபர் அவர். நல்ல குழந்தைகள், 2 குழந்தைங்க. திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவ்வளோ படித்தவரா துப்பாக்கி எடுத்து 2 குழந்தைங்களும் கொண்டுட்டார், மனைவியும் கொண்டுட்டார், அவரும் சுட்டு செத்து போயிட்டார். ஆனால் காரணம் இன்ன வரைக்கும் தெரியல. இன்ன வரைக்கும் தெரியல. அது என்ன காரணம்? என்னதான் இந்த மனிதனுக்கு தேவை? ஒன்று அவனும் நல்லா இல்லை, அடுத்தவர்களையும் நல்லா வாழ வைக்கல. அப்ப என்ன வளம்? என்ன கேட்டாரே ஒரு பாட்டுல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் வேண்டும் இந்த மனிதனுக்கு? என்னதான் வேணும்? இப்போ இவனுக்கு என்னதான் வேணும்? இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் நீங்க எத்தனை நீங்கெல்லாம் அதிசயிச்சு பார்க்குற எதுவுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு வாழ்க்கையின் நிலையாமையும் புரியணும். இந்த மனிதன் எதை நோக்கி ஓடுறான், எங்க ஓடுறான்? உடல் பலம்னு பாக்குறோமா? உடல் பலம் இருக்கவங்க எத்தனை பேரு உடல் பலத்தை பார்த்து அதிசயிக்கிறீங்க? அது எத்தனை நாள்? தொடர்ந்து 2 நாள் பசியில் அவனை போடுங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் போடுங்க, முடிஞ்சிருச்சு அவன் உடல் பலம். இதெல்லாம் விடுங்க. இப்போ நமக்கு ஒன்று 3 வருஷமா பாடம் நடத்தினுக்குது. இன்ன வரைக்கும் அது போச்சா இருக்கானே தெரியல. வருமா? வரும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இன்ன வரைக்கும் அதை முடிச்ச பாடே இல்லை. நான் அப்டேட் ஆகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுச்சு பார்த்தீங்களா? நல்ல பாடம் நடத்துச்சு தெரியுங்களா? அது என்ன நடத்துச்சு? அத்தனை பேர் கவனிச்சிங்க. அந்த கொரோனா வந்த உடனே அலர்ட் ஆயிடுச்சு, உலகம் அலர்ட் ஆகுது. ஆஹா, என்னடா கப்பல் வழியா வருதான், விமானம் வழியா வருதான், அப்படி வருதான், எப்படி வருதுன்னே தெரியலையே. கத்திரிக்காவை கழுவாம சாப்பிட்றது இல்லை, தக்காளியை எல்லாரும் சுத்தபத்தமாக்கிடுச்சுங்க இல்லையா? பயங்கர சுத்தம். எல்லாரும் நாட்டு வைத்தியம். அங்கே எங்கள் ஊரில் எல்லாரும் மஞ்சள் சாப்பிடுங்க, வேப்பிலை. இங்கெல்லாம் சாப்பிட்டீங்களாம்மா? பாருப்பா, இதில் மட்டும் ஒன்றுபட்டுருவோம். இஞ்சி எடுங்க, எல்லாம்
மஞ்சள், மிளகு, அப்ப எல்லாம் மறந்ததெல்லாம் வெளியே வந்தது, வெளிப்பட்டது. ஆவி புடிங்க, சுத்தபத்தமா இருங்க, யார் கையும் குலுக்காதீங்க, தூரத்திலேயே நில்லுங்க. எவ்வளவு எல்லா கண்டிஷன்ஸ் போட்டு எல்லாம் கப்சிப்புன்னு போய் அடங்கி உடங்கி உக்காந்து என்ன தேடணும்? அப்ப என்ன தேடணும் சொல்லுங்க, நல்லா யோசிங்க. அப்ப என்னதான் தேவை இருந்தது உங்களுக்கு? தேவையே இல்லாமல் வாழ்ந்தோம் தெரியுங்களா? ஒரு சில நல்லா இருந்ததுங்க. யாரும் ஷாப்பிங் மால் போல, துணி கடைக்கு போல, எந்த ஃபேன்சி, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் போல. எங்க போனா ஒரு தலைவலி கூட உடனே ஹாஸ்பிட்டல், டாக்டர் போவோம். ஐயோ யாரு கொரோனால வராங்க, நான் போலப்பா, இது ஏதோ கை மருந்து ஏதாவது கூட சாப்பிட்டுட்டு போனோமா, ஹாஸ்பிட்டல் மறந்துட்டோம். பார்பர் ஷாப் இல்ல, முடி வெட்டல, நம்ம யோகிகள் போல வாழ்ந்தோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம எதெல்லாம் அவசரம் அவசரம் அவசரம். கார் இல்லைன்னா இருக்க முடியாது, பைக் இல்லைன்னா இருக்க முடியாது. இதெல்லாம் இல்லாம இருக்க முடியுதா இல்லையா? ஏன் ஷாப்பிங் மால் போகாம? தியேட்டர் திறக்கல, எந்த போக்குவரத்து வசதி கிடையாது, பேங்க் ஓபன் கிடையாது, வெறும் ஏடிஎம் இருக்கும், அதுல இருந்து பணம் எடுத்து வெறும் மளிகை பொருளா வாங்கணும். வேற ஏதாவது தேவை இருந்ததா பாருங்க. துணி கிடையாதுங்க, நமக்கு துணி கடை கிடையாது. எந்த சாமானாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது வாங்கணுமா? நல்லா சிந்திங்க அன்பு உள்ளவங்களே, சந்தோஷமா இருந்தோமா இல்லையா? அப்ப எது தேவையா இருந்தது? உயிர். பா, சோறு சாப்பிட்டு நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு, எங்க ஊர்ல எல்லாம் தாயபாஸ் நிறைய சேல்ஸ் ஆச்சு. எல்லாரும் சந்தோஷமா விளையாட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு எல்லா கும்பலும் ஒரு 5 மணிக்கு மேல மொட்டை மாடியில. பழைய காலம் திரும்பி வந்ததுங்க. பழைய காலத்துக்கு திரும்பி போகணுமா இல்லையா? வெறும் நெட்டில் அப்படியே இருந்துக்கிட்டு தலை குனிஞ்சே வாழ்ந்து போயிடுவோம். சிந்திங்க. இப்போ நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. கொஞ்சம் கொரோனா காலத்தை, லாக்டவுன் பீரியட், இதெல்லாம் நமக்கு தெரியுமா? லாக்டவுன், குவாரண்டைன், இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். புதிய வார்த்தைகள் எவ்வளவு சொல்லி கொடுத்ததுங்க நமக்கு. நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்போ உன்னுடைய தேவை என்னவா இருந்தது? அப்போ இல்லாமல் இருந்தோமே, ஏதாவது நம்ம குறையா தெரிஞ்சுதா? ஏன் அந்த நேரத்துக்கு நாம எங்கேயும் வெளியே போகாம இருக்கிறது தான் நமக்கு பாக்கியமா நினைச்சோம். எவ்வளவு நாள் எங்க சென்னையில எல்லாம் கடை திறக்கல, துணி கடை திறக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல் இயங்கல. அது வெறும் கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல், எதுனாலும் கிடையாது. யாரும் மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. குறிப்பா தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல் வரலங்க. வந்தா கூட என்ன அதுவா இருக்குமோ பயந்து போயிட்டான். உண்மையாக நல்லா இருந்ததுங்க. உலகம் ரொம்ப அழகா இருந்தது. பசி துன்பத்தை போக்கிட்டு இருந்ததுன்னா ஓகே. பைசா பணம் சேர்த்து வச்சவங்களுக்கு மளிகை பொருள் கிடைச்சிருச்சு. வேற ஒன்றும் அப்ப தேவையல்ல. இந்த கொரோனா உயிர்களை பாதிச்சது, எவ்வளவு பெரிய பாடம் நடத்துச்சு, புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? பாரதியினுடைய ஒரு பாட்டு கேளுங்க. அவர் சொல்லுவாரு, இந்த புவிதனில் வாழும் செடி கொடி மரங்கள் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டம் அதை பற்றி கொண்டிருக்கின்ற கொடி, இதெல்லாம் எந்த தொழில் செய்து வாழ்கவனவோ. புரியுதுங்களா? இந்த பூமியில நிறைய மரம் இருக்கு, நிறைய நறுமலர் பூஞ்செடி கூட்டம் இருக்கு, கொடிகள் இருக்கு. இதெல்லாம் பாக்குறீங்கல்ல, பாரதியாருடைய சிந்தனையை பாருங்க. ஏன்னா இயற்கையை கவனிக்கிறார் அவர். இது எல்லாம் எந்த தொழில் செய்து வாழ்கவனவோ. என்னடா தொழில் பண்ணி வாழுது? நல்லா பாருங்க, வாங்க உள்ள வாங்க. சொல்லிட்டு அடுத்த வரி போடுவாரு, எனக்கு பிடிச்ச பாட்டு. பாரதியின் சிந்தனையோடு பார்க்கணும். எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறாராமான்னு நினைக்க கூடாது. அவங்களுடைய அந்த உயர் சிந்தனையை பாருங்க. மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும். 4 விஷயம் சொல்றாரு. மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும். 4 விஷயம் விவசாயத்துக்கு வேணும். உழணும், வித்து, வரப்பு, தண்ணி பாய்ச்சணும். இந்த 4 விஷயம் செய்யலனா கூட வான் உலகு நீர் தருமேல் வகை வகையாய் இந்த புவிதனிலே மரம், கொடி, செடி,
நெல் வகைகள் தானிய வகைகள் மலிந்திருக்குமன்றோ. வார்த்தையை பாருங்க பாரதி, மலிந்திருக்குமன்றோ. மலிந்திருக்கும்னா ஏகபோகமா எக்கச்சக்கமா விளையுண்டா, மலிஞ்சு கிடக்குதுரா. மலிந்திருக்குமன்றோ. மானுடரே, நம்மள பாக்குறாரு, மானுடரே நீவீர் பாடுபடல் வேண்டாம். அப்படியே ஸ்டாப் பண்றாரு. நம்ம வாழ்க்கையே அதுக்கு தானே. 6 நாள் ஓடுவோம், 7வது நாள் ஓடின சம்பாதிச்சத்தை செலவு பண்ணுவோம். இல்லைன்னா 60 வயசு வரைக்கும் ஓடுவோம். 1வது வயசுல இருந்து உடல் நலத்தை இழந்து சம்பாதித்ததை டாக்டர் எவ்வளவு பணம் செலவுனாலும் பரவாயில்ல, என் உடம்ப மட்டும் குணமாக்கிடுங்கன்னு. உடல் நலத்தை இழந்து ஓடுவான், சாப்பிட மாட்டான், ரசிச்சு சாப்பிட மாட்டான், யாரோட அமர்ந்து பேச மாட்டான், ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூட எல்லாம் அந்த வாழ்க்கையே சம்பாதிப்பது. இந்த வாழ்க்கையை எனக்கு எது கொடுத்திருக்காரு கடவுள்? பணம் சம்பாதிக்கும் இயந்திரம். ஒன்னு ஒரு நிலாவை ரசிக்க மாட்டாரு, பூவை ரசிக்க மாட்டாரு, மனைவி கிட்ட பேச மாட்டாரு, குழந்தைங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. என் டைம் ஒன் டைம் அப்படின்னா எனக்கு அவ்வளவு வேல்யூ. இவர் எதுக்கு வாழறாரே தெரியாது, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எதுக்கு குழந்தை பெற்றுட்டாரு, ஒண்ணுமே தெரியாது. பெண்ணையும் சொல்லுவேன் ஆணையும் சொல்லுவேன். ஓடுறாங்க நின்று எங்க ஒரு வாரம் டைம் லீவ் போட்டு எங்கேயாவது போலாங்க. டைம் இல்லம்மா, எப்பமா அப்ப டைம்? உடல் நலெல்லாம் கெட்டு போய் வீல் சேர்ல வச்சுன்னு கூட்டு போனோம் நம்மள சுத்த வைக்க. அப்புறம் இந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு உடம்பு போயிடுச்சு, நான் என் பணத்தை எல்லாம் சொத்தெல்லாம் கொடுக்குறேன், என் உடம்ப மட்டும் கொடுங்க, முடியுமா? அன்பு காட்ட நேரம் இல்லை மனிதர்களுக்கு, அன்பு காட்ட நேரமே இல்லை, அன்பா பேச நேரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. சாப்பிட்டியாமான்னு மனைவியை கேட்க நேரம் இல்லை. கணவர் வந்தா எழுந்து உட்காந்து போட்டே, நானே உழைச்சிட்டு வரேன், போட்டு சாப்பிட்டு போ. அப்போ எதுக்கு அந்த உறவு? ஒரு வேளையாவது உணவு, நானும் உழைக்கிறேனே. அப்போ அந்த 2 பேருக்குள்ள அந்த புரிதல் இருந்தாதான் இது புரியும். அப்ப எதுக்கு உறவுகளை இறைவன் ஏற்படுத்துகிறான்னா, நம்ம 2 பேர் ஒன்னா தனியா இருக்கலாமா, ஒன்னா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கலாம். அப்படி 2 பேரும் இருக்கணும். இல்ல, பேசிக்கிறது இல்ல. எதுக்கு? பணம். இப்ப குழந்தைங்கள சரியா வளர்க்க முடியல, குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல நேரம் இல்லை. அப்ப பணம் மட்டும் கொடு. என்ன புரிதல் நமக்கு? அதப்படி இதப்படி இத்தப்படி அத்தப்படி டம்ப் பண்றேன். வாழும் முறையை கத்து கொடுக்குறோமா? ஒரு தொல்காப்பியர், ஒரு திருவள்ளுவர் எடுத்து இந்தா படிடா, நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். ஒரு குரல் தூக்கி போடுங்க. செல்லம் இங்க வாயேன், நம்மளே குரல் படிக்கிறது இல்லையே. உட்காரணும் 1 மணி நேரம், 1 மணி நேரம். ஐயோ 1 மணி நேரம் சரி, 10 நிமிஷம் இல்ல. தூங்க போறது முன்னாடி கையில் தூங்கும் போது அவன் முன்னாடி நான் தூங்கிடுவேனே. அப்ப என்னதான் கொடுக்க போறீங்க? வெறும் பணத்தை கொடுப்போம், சொத்தை கொடுப்போம், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், சொப்பு சாமான்லாம் வாங்கி கொடுப்போம், படிக்க வைப்போம். ஆனா அவனுக்கு அன்பையும் அந்த பண்பாடையும் கொடுக்க மாட்டோம். அதனால்தான் பாரதி பார்த்தான், எப்பா வாங்க இங்க, பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், மானுடரை நீவீர் ஊனுடலை வருத்தாதீர். ரொம்ப போட்டு ஏன்டா இப்படி உங்க உடம்ப வருத்திக்கிறீங்க? என்ன அழகுப்படுதுன்னு, மானுடரை நீவீர் ஊனுடலை வருத்தாதீர். யான் எதற்கும் அஞ்சுக்கல, நான் எதுக்குமே பயப்படல. அவன் பட மாட்டானே, அவனுக்கு ஆடையே கிடையாதுங்க, சாப்பாடு கிடையாது, பயந்தான் அவன். என்னைக்காவது பாரதியை படிச்சிருக்கீங்களா? அவருடைய வாழ்க்கை முறை என்ன தெரியுமா? 1 வார காலம் சோறு இல்லாம இருந்தாலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தா, அப்ப பாடினதாங்க அந்த பாட்டு. ஆங்கிலேய அரசாங்கம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று அவருக்கு அறிவிப்பு வருது, அப்பா அவங்களை அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு. உடனே அவரை பேக் பண்ணி பாண்டிச்சேரியில டச்சு நாட்டு அரசு, அங்க அவங்க ஆங்கிலேய அரசு வர முடியாது, அந்த பகுதியை மட்டும் அவங்க பிடிச்சிட்டாங்க. அதனால அங்க கொண்டு போய் பாரதியை போடுறாங்க. எங்க இருக்கிறாருன்னு தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அங்க தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, அவர் உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கலாம் ஒரு இடத்துல. வெளியே வந்தார்னா இவருக்கு யாராவது உணவு கொண்டு போனா ஆங்கிலேய அரசாங்கம் பாத்துரும். உணவு வச்சிருக்காங்க. அப்ப உணவு உள்ளேயும் போக முடியாது, பாரதி வெளியே வர முடியாது. ஒரு காலகட்டத்தில் உள்ள கடற்கரை இருக்கா உடுமை. அவரோட ஒரு நண்பர் இருக்காரு, அவரு பசி தண்ணி தாகம் அப்படியே. இவரு எப்பவும் இறைவா என்னையா பண்ணின்னு இருக்க, பசியா, எல்லாம் வல்ல பரம்பரையில் என்னுள்ளே இருக்கு, எனக்கு என்னடா கவலைன்னாரு.
அங்க சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. பாடுறாரு அப்பதான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவானார். அவர் எதுவுமே இல்லை. அவரை சொல்லுவாங்க, ஏன் கோட்டு போடுறாரு பாரதி? கிழிசலை மறைக்க. உடம்பு ஃபுல்லா ட்ரெஸ் போட்டதுல கிழிசலா இருக்கு, அதை மறைக்கிறது தான் என் பாரதி கோட்டு போட்டான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு கோட்டு வாங்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு கிழிஞ்சு போன பனியனை போட்டாலும் அது மேல தூக்கி போட்டு மறைச்சிட்டு போயிடுவார். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாங்கி வச்சுக்கிட்டாரு. நம்ம ஜீன் மாதிரி எவ்வளவு கிழிஞ்சாலும் அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு இல்ல, போட்டு போய் நல்லா இருந்தா கிழிக்கிறோமே. அப்ப என்ன சொல்றாரு, யான் எதற்கும் மஞ்சுகளே மானுடரே நீவிர் எம்மதத்தை கை கொள்வின். எவ்வளவு மதங்கள் இருந்து நம்மளை குழப்பிட்டு இருக்கு, அதையெல்லாம் திட்டினவன் வேற பாரதி. மெல்ல பல தெய்வங்கள் கூட்டி வளர்த்து, பாரதி மெல்ல பல தெய்வங்கள் கூட்டி வளர்த்து பல கள்ள மதங்களை பரப்புதற்கு ஓர் மறைகாட்டவும் வல்லீரோ. பாரதி நல்ல கொஞ்சம் கொஞ்சமா கதையை சேர்த்தடா, இதுல கடவுள்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த, அதுல நிறைய தெய்வங்களை சேர்த்த, அதுக்கு நிறைய கதைகளை கூட்டி வளர்த்த, கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வச்ச. இது எல்லாம் செஞ்சுட்டு சாட்சிக்கு யாரை கூப்பிடுற? சாட்சிக்கு யாரை கூப்பிடுற? வேதத்தையும் கூப்பிட்டுக்கினீடா. வேதம் சொல்லிச்சா? 4 வேதங்கள் சில குறைகள் இருக்கு, அது இடைச்சர்கள் தான். அதை வச்சு வேதத்தை தள்ளக்கூடாது. அதனால்தான் எங்க ஐயா சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்றுதான் தொடங்கினார். அதற்கு பிறகு சில காரணங்களால்தான் சமரச சத்திய சுத்த சன்மார்க்க சங்கம்னு மாத்தினார். ஆனால் ஐயா தொடக்கத்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம், சமரச வேத சத்திய தர்மசாலை, சமரச வேத சத்திய ஞான சபை, சமரச வேத பாடசாலை, இப்படி தான் ஆரம்பிச்சார் எல்லாமே. அப்படி 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று உண்டாமெனல் கேளீரோ. தெரியுதா வரி? புரியுது இல்லையா? 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். அழகா கூப்பிடுறாரு பாருங்களேன் நம்மள. அறிவிலிகால்னா அறிவிலிகால் அன்பா கூப்பிடுறாரு தானம்மா. இல்லம்மா, அது என்னம்மா கூப்பிடுறாரு நம்மள பார்த்து? இவ்வளவு அழகா, அது கூட அன்பா, அறிவில்லாதவர்களே. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். அவர் வேதம் ஏன் என்ன மதத்தை அவர் கூப்பிடுறாரு இப்ப தெரிஞ்சுக்கணும்ல. பல்லாயிரம் வேதம் அறி ஒன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. இது நமக்கு தெரியவே தெரியாது. பல்லாயிரம் வேதங்களும், ஒரு வேதம் சொல்லல, 4 வேதம் சொல்லல பாரதி, பல்லாயிரம் வேதங்களும். எதை சொல்லியிருப்பாரு? எந்த நாட்டுல எந்த மூலையில யார் வேதம் என்றால் வித் 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 என்ற அடிச்சொல்லில் இருந்து வந்ததுதான் வேதம். வேதம் என்ற சொல் தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவோம்? வேதத்திற்கு தமிழ்ச்சொல் மறை. மறை மறை என்று ஏன் அதற்கு பெயர்? மறைபொருளாகிய பிரம்மத்தை பற்றி அது பேசுவதால் அது மறை. மறைபொருளாக நமக்குள் விளங்கக்கூடிய அறிவை பற்றி பேசுவதால் அதற்கு மறை. இந்த மறைன்னு சொன்னதுனால இன்னொரு பாட்டுக்குள்ள போயிட்டு நான் வரேன். ஏன்னா இந்த பாடெல்லாம் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழும் பரப்பிட்டு போயிடலாம். ஒரு சித்தர் பாடி இருக்காரு, நீங்க இப்ப நான் எங்க வந்தேன் நீங்க ஞாபகம் வச்சுன்னு சொல்லிடுங்க. ஏமா இதுக்கு வந்தேன்? ஏன்னா நான் சம்மந்தம் இல்லாம ஒரு இடத்துக்கு வரப்போறேன். இப்ப தமிழர்கள் என்பதால இந்த பாட்டை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா பாரதி சொன்ன வேதம், அதுல இருந்து மறை. மறை என்பது என்ன? மறைபொருளாகிய பிரம்மத்தை பற்றி சொல்வதால் அதுவெல்லாம் மறை. பைபிளும் ஒரு மறை, குரான் ஒரு மறை, தம்மபதம் ஒரு மறை, எல்லாம். அதனாலதான் பல்லாயிரம் வேதம்னாரு. வேதம் என்பது என்ன? வித். வித் என்றால் என்ன? அறிவு. வித் வித்தகாரம்பா இவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கர ஜாலகாரம்பா, அறிவுப்பா அவன். அப்போ அந்த அறிவு என்பது நமக்குள்ள இருக்குது, காட்டாது. நம்ம சொல்ற நாலேஜஸ் பத்தி சொல்லல, நாலேஜ் இல்லை.
சித்தர்கள் சொல்றது உணர்வு, கான்சியஸ்னஸ். நமக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. சரி, இந்த அறிவு தன்னை யார் என்று காட்டாது. இதை ஒரு சித்தர் சொல்றாரு, நல்லா இருக்கும் பாருங்களேன் இந்த பாட்டு. காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ, நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா கடைவீதி காண்பேனோன்னு ஒரு சித்தர் பாட்டு, அழுகணி சித்தர். என்ன அர்த்தம் இந்த பாட்டுக்கு? என்ன அர்த்தம்? காட்டு யானை மேல ஏறிக்கிட்டு ஒருத்தர் கடை தெருவுக்கு போறாரு. கடை தெருவுக்கு போது காட்டு யானை மேல யாராவது ஏறுவாங்களா? ஆனா அந்த சித்தர்கள் பரிபாஷையா சொல்லுவாங்க எப்பவுமே. அப்படி காட்டானை மேலேறி ஒருவர் கடை தெருவுக்கு போறாராம். போகும்போது அங்க இருக்கிற நாட்டார்கள், ஏன்னா கடை தெருவுல யார் விற்கிறாங்க வியாபாரம்? நாட்டில் உள்ளோர். நமை மறித்து, மறித்து என்றால் பிளாக் பண்ணி, ஒரே சிரிப்பாங்களாம். ஏன்டா கடை தெருவுக்கு எவனாவது காட்டு யானை மேல ஏறிட்டு வருவியா? அது கூட சாதா யானை இல்ல, காட்டு யானை. காட்டு யானை மேல ஏறிட்டு வருவியா அப்படின்னு நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா கடைவீதி காண்பேனோ. புரிஞ்சு போச்சு இல்லையா பாட்டு? ஆனா இதா பொருளா? இப்ப நான் எதுக்கு வந்தேன்? மறை, வித்து, வேதம். இது பாரதி சொல்றாரு. அப்ப எத்தனை மதங்களை திட்டாரு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், 1000 வேதம் அறி ஒன்றே தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ. இந்த மாதிரி அந்த பாட்டு அப்படியே வருது. பாட்டு கேட்டிருக்கீங்களா? அறிவே தெய்வம் என்ற தலைப்பில் பாரதி எழுதிய அற்புதமான பாடல், அறிவே தெய்வம். அப்போ அந்த காட்டான் என்பது என்னன்னா மறை, மறைத்து வைத்திருப்பவன் காட்டான். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டனே. அருமையா இருக்கும் சிவவாக்கியர். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நாத்திகம் பேசுறாரு பாருங்க. நட்ட கல்லும் பேசுமோ? அடுத்த வார்த்தை நாதன் உள்ளிருக்கையில். நாதன் யாரு? காட்டாதவன், உள்ளதாண்டா இருக்கான். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சுட்ட சட்டின்றால், சட்டுவம் என்றால் ஒரு உணவு பொருளை சமைச்சிட்டு அந்த சட்டிக்கிட்டையும் போய் கரண்டிக்கிட்டையும் போயிட்டு எப்படி இருந்தது அப்படின்னா அது தெரியுமா? தெரியுமா? யார்கிட்ட கேட்கணும்? அதுலயே வெந்திருக்கலாம். அந்த கரண்டி எடுத்தே நீங்கள் சமைக்க பரிமாற பயன்படுத்தலாம். ஆனா அந்த சட்டிக்கும் கரண்டிக்கும் அதன் சுவை தெரியுமா? எவ்வளவு அழகான உதாரணம் சிவபாக்கியர் பண்றாரு. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. யார் அறியணும்? நீ தாண்டா அறியணும். நாதன் உள்ள இருக்கிறானே, உள்ள இருக்கிற நாதனை தெரிஞ்சுக்கலையே, அதான் காட்டான். இப்ப இவங்கெல்லாம் அதை காட்ட வந்தவர்கள், ஆனா அவங்கள பிடிக்க மாட்டோம். அதுதானடா நீ. அப்ப அந்த அறிவின் மீது ஏறி போகிறாய். இந்த பாட்டுக்கு நான் விளக்கம் வேறு ஒரு முறை கொடுக்குறேன். இந்த பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. காட்டான் தன்னை யார் என்று காட்ட மாட்டான், லேஸ்ல காட்ட மாட்டான். அதான் எங்க ஐயா 7 திரைன்ட்டார். அவ்வளவு திரையை போட்டு மறைச்சு வச்சிருக்கான்பா. ஒரு திரையில 2 திரையில 7 திரை ஸ்ட்ராங்கா இருக்கு. கருப்பு திரை, நீலத்திரை, பச்சைத்திரை, செம்மத்திரை, மஞ்சள் திரை, வெள்ளை திரை, கலப்பு திரை, தனித்தனி திரை, வெவ்வேறு திரை. 9 திரை. இது 7. அதுக்கப்புறம் தனித்தனி திரைகளால், வெவ்வேறு திரைகளால். அதுக்கப்புறம் தான் திரைமறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்காங்கேனுவார். எல்லா திரைமறைப்பும் விளக்குவார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா அறிவு நமக்குள்ள இருக்கு. நான் தான் பிரம்மன்னு ஒருத்த லேஸ்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடவுள் அங்க இருக்குன்னு அங்க விடுவோம். அப்ப நான் எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் எங்க வளமா வாழறது? எனக்கு எது இருக்கு, எனக்கு எது தேவைன்னு எனக்கே தெரியும். எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு யாருமே தெரிஞ்சுக்கலையே. அப்ப எங்கிருந்து வளமான வாழ்வு கிடைக்கும்? அப்ப அவர் என்ன சொன்னார்? எம் மதத்தை கைகொள்மேன்னு பாரதி சொன்னார். ஆனா அதே பாரதி சொல்றாரு, அறிவு ஒண்ணுதாண்டா தெய்வம். ஏன்னா இத்தனை மதங்களை தேடி இத்தனை சாமியை தேடி ஓடுறீங்கன்னு சொல்ற பாரதி உங்களை சிந்திக்க வைக்கிறேன். அப்ப அவரு புதுசா மதம் ஏதோ சொல்லல. இப்ப என்ன மதமா இருக்கும்? எம் மதத்தை கைகொள்மின்.
யான் எதற்கும் அஞ்சுகிலேன். மானுடரே நீவிர் இனிமேல் எம்மதத்தை கைக்கொள். நான் ஒரு மதம் வச்சிருக்கேன், அந்த மதத்துக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு கூப்பிட்டாரு. என்ன மதமா இருக்கும்? திரும்ப அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர. மானுட உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடிலும் வானுலகு நீர் தருமேல் வகை வகையால் மண் மீது மரங்கள் நெற்கள் புற்கள் மலிந்திருக்குமன்றோ. மானுடரே நீவீர் ஊன் உடலை வருத்தாதீர், பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், யான் எதற்கும் அஞ்சுகிலேன், எம் மதத்தை நீர் கைகொள்மீன். என்னடா மதம்? உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். முதல்ல அன்பு செய்யுங்கடா. அன்பை விட்டுட்டு எங்க ஓடுறீங்கன்னு கேட்டார். அன்பை விட்டுட்டு நீங்க எங்க எதை தேடி ஓடுறீங்க? புரிஞ்சிருச்சாமா? எது வளமான வாழ்வு? யார் வளமான இருக்காங்கன்னா அன்பு நிறைஞ்சவங்க தான். யா உன் மனசுல அன்பு இருக்கா, அவன் தான் யா வளமா இருக்கான். பட்டினத்தடிகள் சொல்றாரு, உபதேச பாடல், ஒன்றென்றீரு. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? தெய்வம் உண்டென்றீரு. அடுத்த வார்த்தை செல்வம் எல்லாம் அன்பென்றீரு. உயர் செல்வம் எல்லாம் அன்பென்றீரு. மீண்டும் சொல்கிறேன், செல்வம் எல்லாம் அன்பென்றீரு. இல்லையே, வறட்சியாய் போச்சு. எங்க ஐயா வள்ளல் பெருமானாரு பார்த்து கேட்பாரு, ஏழை உலகீர். சி, ஏழை உலகீர்னு. என்னடா ஏழைன்னா என்ன? பணத்துல ஏழை தான் ஏழையா? அன்புல ஏழை ஆயிட்டீங்களே, வா. அறிவுல ஏழை ஆயிட்டீங்களே, கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கத்தில் ஏழையா இருக்கீங்களே. ஏழை உலகீர். அன்பு தானே அள்ளி அள்ளி கொடுக்கலாம். இப்ப மலேசியால இவ்வளவு அன்பு அள்ளி கொடுத்துரு, ஐயோ தமிழ்நாட்டுக்கு கம்மி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண நினைப்புமா? கல்வி குறையும். கல்வி கூட எப்ப குறையும்? கத்தி கத்தி பாடம் நடத்தினா இன்னொரு இடத்துல கடுக்கும் போது கொஞ்சம் டல் ஆயிடும். கல்வி குறையவே குறையாதுன்னு வாங்கல, இல்ல குறையும். அன்பு தாங்க கொடுக்க 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 பெருகிட்டே இருக்குங்க. ஏன் அந்த செல்வம் மறந்துட்டோம் நம்ம? உயர் செல்வம் எல்லாம், உயர் செல்வம்னு வரு பட்டினத்தடிகள், உயர் செல்வம் எல்லாம் அன்பென்றீரு. யார் பாடினது இது? கவனிக்கும். சொன்னவர் யார்? பிச்சைக்காரன் சொன்ன. அவன் சொல்லுவான் பிச்சைக்காரன், அவனுக்கு அன்பு தேவை. சொன்னவர் யார்? நவகோடி செட்டியார். பட்டினத்தடிகளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நவகோடி செட்டியார். திருவெண்காடர் அவருடைய இயற்பெயர். அங்கிருந்து சிவபெருமான் பேரை அவருக்கு வைக்கிறாங்க. அப்படிதான் ஆராய்ச்சியில சொல்றாங்க. அவருடைய இயற்பெயர் யாருக்கும் தெரியாது, பட்டினத்தார் தான் தெரியும். ஏன்னா அவர் நகரத்தார், நகர்ப்புறம், காவிரி பூமண்டலம் என்று நகரமாக இருந்ததுனால பட்டினத்தார் என்று அவருக்கு பெயர். அந்த காலத்துல சோழ அரசனுக்கு ஒரு கடன் கொடுத்திருக்காரு. அப்பவே கடன் வாங்குற பழக்கம் இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே நாங்க பாருங்க விட்டார். அப்பா வேணாண்டாப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி அன்று அப்படியே அதை உடனே எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வரணும், அதெல்லாம் இல்லை. நல்லா சம்பாதிங்க, ஆனா கான்சியஸோட ஓடுங்க. ஓடும்போது எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம் தெரியவே தெரியாது. சில பேர் அப்படிதான், அவன் வர்றான், நான் நீ என்னவா இருக்க, எங்க அப்பாவுக்கு உதவியா இருக்க. உங்க அப்பா என்னவா இருக்காரு? அவர் சும்மா தான் இருக்காரு. சில பேர் எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்? அவங்க ஓடுனாங்க, நாங்க ஓடுறோம். அந்த காலத்து தமிழர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க? 6 மாதம் அக வாழ்க்கை, 6 மாதம் புற வாழ்க்கை, என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பிரச்சனையே இல்லைன்னும் போது பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க. என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணாங்க அவங்க? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏன் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க சங்ககால தமிழர்கள். அவங்களுக்கு வறுமை இல்லைங்க, பட்டினி இல்ல, பஞ்சம் இல்ல, எதிரிகள் இல்ல, பசி துன்பமே இல்ல, நகை நட்டு ஆடம்பரம் ஒன்னத்துக்கும் குறவில்லைங்க.
இருக்கிறத வச்சு எல்லாம் சந்தோஷமா அவங்கவுங்களுக்கு கொடுத்து உதவி, நட்பு பாராட்டி, உறவுகளை பாராட்டி, அம்மா அப்பாவை போஷித்து, அக வாழ்க்கை எது புற வாழ்க்கை எது, யார் வீட்டில இருந்து பார்த்துக்கணும், யார் வெளியில போய் பார்த்துக்கணும், கணவனின் கடமை என்ன, மனைவியின் கடமை என்ன, குழந்தைகளின் கடமை என்ன, அரசனின் கடமை என்ன, அமைச்சனின் கடமை என்ன, காவல்துறையின் கடமை என்ன, அவரவர் கடமையை அவரவர்கள் உணர்ந்து வாழும் பொழுது எப்படி இருக்கும் ஊரு? பிரச்சனை இல்லை. ராஜாக்கு தோணுச்சு, என்னடா இது, புலவர்களுக்கு பிரச்சனையே இல்லை எழுதுறதுக்கு, கிரியேட் பண்ணலாம். பெண்களின் கூந்தலுக்கு பாருங்க, நீங்க ரசிங்க. ஒண்ணுமே இல்லைன்னா தானே இப்படி தோணும். அப்ப எவ்வளவு ஜாலி. அவன் எழுதுறதுக்கு பாடு பொருள் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா தானங்க அவன் எழுதணும். பாடு பொருளுக்கு அவனுக்கு விஷயம் இல்லை, எல்லாம் நல்லபடியா நடந்துனுக்குது. ஓகே, கிரியேட் பண்றா. அவ்வளவு ஜம்முன்னு வாழ்ந்திருக்காங்க ஒருவர் அன்பு பாராட்டி. அதத்தான் பட்டினத்தடிகள் சொல்றார், உயர் செல்வம் எல்லாம் அன்பென்றீரு. அடுத்த வார்த்தை போடுவார், பசித்தோர் முகம் பார். இது வள்ளல் பெருமானார் சொன்னதில்ல, பட்டினத்தடிகள் சொன்னது. பசித்தோர் முகம் பார். பசிச்சவங்க யாரா இருந்தா அவன் முகத்தை பாருடா. செய்ய கூட சொல்லலைங்க பட்டினத்தடிகள், போய் பாரு. உனக்கு எப்படி பசிக்குதோ அப்படித்தானே பசிக்கும். இப்பவும் பார்த்துட்டேன், எல்லா நாடுகள்லயும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறோம். விதவிதமா நானும் ஆச்சரியமா பாக்குறேன். என்னென்னமோ சாப்பிட்றோம், வெறும் பசிக்கா சாப்பிட்றோம். நல்லா சிந்திச்ச பாருங்க, பசிக்கு மட்டுமா சாப்பிட்றோம்? இன்னைக்கு சாப்பிட்டது நாளைக்கு வரக்கூடாது, ஒரு வாரம் வரக்கூடாதுங்க. ரிப்பீட்டு. இட்லி செய், ஒரு நாள் தோசை செய், ஒரு நாள் சப்பாத்தி செய், ஒரு நாள் பூரி செய், ஒரு நாள் பொங்கல் செய், ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுரு, வேற ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், ஒரு நாள் ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாம். டிஃபரெண்ட். ஒரு நாள் அப்படியே செஞ்ச சட்னி வரக்கூடாது. ஆனா ஒரு கூட்டம் இங்க எப்படியோ கொஞ்சமா தான் இருக்கணும். தமிழ்நாட்டுல தலை வச்சு ஆடுது பசி துன்பு. அதுல உணவை வீணடிக்கிறோம், அளவுக்கு அதிகமா சாப்பிட்றோம், ஆடம்பரமா சாப்பிட்றோம். கல்யாண காட்சின்னு வரும்போது நம்மளுடைய கம்பீரத்தை இங்க இருக்கிறதான்னு தெரியாது. தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரு 100 பலகாரம் இருக்கணும், 100 இருக்கணும். போன உடனே 6 மணிக்கெல்லாம் ஒரு அப்பதான் முடிஞ்சிருக்கும், ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ வைப்பாங்க, டிஃபன் சாப்பிடுங்க, காஃபி. 7:30கெல்லாம் திரும்ப கூப்பிடுவாங்க, ஜனங்க போவோம். அதுக்கு முன்னாடி அந்த பஞ்சு மிட்டாய், அது அவ்வளவு ஆடம்பரமா அந்த கீழே போறது தாங்க அதிகமா இருக்கும். நம்ம நாட்டுக்கு அது தகுமா? எவ்வளவு பேரு, சில குழந்தைகள் இட்லியே சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இருக்குங்க எங்க நாட்டுல. ஒரு முறை நிறைய சொல்லலாம், என்ன வாழைப்பழம் வாங்கிட்டு போனோம். ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தைங்க, இந்த இருளர்கள் வாழற பகுதி, ஜெய்பீமி பார்த்துருக்கிறதால இருளர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் போய் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ போய் வாழைப்பழம் வாங்கிட்டு போனோம். அந்த குழந்தைங்க அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டது பாரு. அதனால பசித்தோர் முகம் பாருங்க. நான் ரொம்ப சீக்கிரம் உள்ள வரேன். பசித்தோர் முகம் பார், போய் பாரு. போதும், நீ எவ்வளவு பாக்கியசாலின்னு முதல்ல தெரிஞ்சுப்ப. இந்த பசியோட இறைவன் என்ன வைக்கலையேன்னு உனக்கு தெரியும். அடுத்தது அந்த முகத்துல நீ கடவுளை பாப்ப. அப்படி சாப்பாடு கொடு, பசிச்சவனுக்கு சாப்பாடை கொடு. அப்ப கொடுக்கும் பொழுது வள்ளல் பெருமானா சொன்னதா சொல்றேன், நான் சொல்லலைங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பெருமானா சொல்கிறார், நீ இறைவனை நேரில் காண வேண்டுமா, உனக்கு ஆசையா? அவர் கேட்கிறாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது 1867ஆம் ஆண்டு பெருமானார் சத்திய தர்மசாலையை மே 23ஆம் தேதி திறந்து வைக்கிறார் வடலூர்ல. பெருமானார் நிறைய உரைநடை பகுதி எழுதியிருக்காரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதியிருக்காரு, சத்திய சன்மார்க்க விண்ணப்பம், பிள்ளை பெரு விண்ணப்பம், சத்திய சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், நிறைய எழுதியிருக்காருங்க ஐயா. பேருபதேசம், நிறைய கடிதங்கள் இருக்கு, நிறைய பத்திரிகைகள் இருக்கு. ஐயாவுடைய உரைநடை பகுதி இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு. ஐயாவுடைய வெற்றியே உரைநடையை கையாண்டதுதான். அதுல ஐயா அவர்கிட்ட அவங்க அடியவர்கள் அவருடைய திருவருட்பாவை பதிப்பிட வேண்டும் என்னும் போது ஐயா உத்தரவு கொடுக்கல, நான் பதிக்க மாட்டேன். உரைநடை பகுதியை பதிப்பிக்க வேண்டும், வேண்டாம். ஆனால் அவர் விரும்பி அவரே பதிப்பித்து அவர் திருவாயால் படிச்சு மக்கள் கிட்ட காட்டின ஒரே உபதேசம் உரைநடை பகுதி ஜீவகாருண்ய ஒழுக்கம். 3 பகுதி இருக்கும். 7 பகுதி எழுதியதாக தகவல்.
என் எண்ணம் எல்லாம் ஒரு எண்ணம் தான், இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எல்லா மொழிகளிலும் அச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஐக்கிய நாடு சபையில இதை படிக்கணும். என்ன தேவை இன்னைக்கு உலகத்துக்குன்னு சொல்லி ஐயா அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல வெளிப்படுத்தியிருப்பார். இத படிச்சு நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால படிக்க முடியாது, கதறி அழ ஆரம்பிச்சிருவீங்க. அழுது நாங்கெல்லாம் அப்படியே பாடம் நடத்தும் போது எதிரில் பாடம் கேட்டவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சில நிமிடங்கள் பாடத்தை நான் நிறுத்திட்டேன். நடத்த முடியல, என்னால நடத்த முடியல. ஏன்னா மேடை இருக்கு, நமக்கு மேடை இருக்கு, நம்ம அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் அதை கடந்து நமக்கு எமோஷனல் வெடிச்சிருச்சு. அந்த பசி துன்பத்தை எழுதுவாருங்க ஐயா. அந்த மனசு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னா உங்களால அடுத்த அதை கேட்க போக முடியாது. ஏன் சத்திய தர்மசாலையை நிறுவினார்? அவர் சத்திய ஞான சபையை கட்டவே இல்லைங்க ஐயா. 1872 தான் சத்திய ஞான சபை. 1867 சத்திய தர்மசாலை. ஃபர்ஸ்ட் சோறு போடு. இந்த மாதிரி ஒரு மகானை பார்க்க முடியுமா? ஒரு மகானா ஃபர்ஸ்ட் கோயில் கட்டுவாங்கல்ல, எங்க ஐயா கட்டல. ஃபர்ஸ்ட் தர்மசாலை அமைத்தார். சோறு போடுங்கப்பா, சோறு போடுங்கப்பா. அப்படி அவர் அந்த தர்மசாலையை திறந்து வைத்து விட்டு அனைவர் முன்னிலையிலும் 3000 பேர் என்றதாக தகவல். அன்று 3000 பேர் வந்தாங்களாம். அது எப்படிதான் கூட்டினாரோ, இப்ப கூட்ட முடியல நம்மால. 3000 பேர் அந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கல் நாட்டு விழாவும் அன்றே நடந்தது, தர்மசாலை திறப்பு விழாவும் அன்றே நடந்தது. இது எங்கேயாவது நடந்திருக்கா? இன்னும் அடிக்கல் நாட்டு விழா. அவருக்கு கட்டணும்னு ஆசை வந்துருச்சு, கையில பணம் இல்ல, உடனே ஒரு குடிசையை போட்டு ஒரு அடுப்பை வச்சு சாப்பாடு ஆரம்பிச்சிட்டாரு. இதை செய்யுங்க, அதுக்கப்புறம் கட்டடம் கட்டுங்க. அதனால சொல்லுவாங்க, சத்திய தர்மசாலை திறப்பு விழாவும் சத்திய தர்மசாலையின் அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்த ஒரு இடம். 1867 மே 23 தாங்க தயவு. இடம் இல்லையே, அது இல்லையே, நீ நினை, ஆண்டவன் கொடுப்பான். சத்திய தர்மசாலையை திறக்கிறார் ஐயா, திறந்துட்டு படிக்கிறாரு. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அந்த பசி துன்பத்தை எழுதுவாரு. அந்த பசி துன்பம் வந்தா என்ன ஆகும் நமக்கு சொல்ல கூட முடியாது. கண்ணு என்ன ஆகும், காது என்ன ஆகும், கை என்ன ஆகும், கால் என்ன ஆகும், மனம் என்ன ஆகும், சித்தம் என்ன ஆகும், புத்தி என்ன ஆகும், அகம் என்ன ஆகும், 5 புலன்கள் என்ன ஆகும், கர்மேந்திரியங்கள் என்ன ஆகும், ஞானேந்திரியங்கள் என்ன ஆகும், தோல் என்ன ஆகும், எலும்பு என்ன ஆகும், வித்து என்ன ஆகும், ரத்தம் என்ன ஆகும், மூளை என்ன ஆகும், மூர்ச்சையாய் நாம விழுவோம். அவர் சொல்ல 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 ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது, அப்படியே நிறுத்திடுவோம். நான் நிறுத்திருக்கேன். ஒரே ஒரு இதுவரையில் சொற்பொழிவை நிறுத்தின இடம் அப்படியே நின்றுட்டு என்னால சொற்பொழிவை நடத்த முடியாமல், வகுப்பை நடத்த முடியாம நான் நிறுத்திய கட்டம் பெருமானார் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கம். அவர் சொல்றாரு, பார்க்க மாட்டீங்கல்ல, யாரும் பசிச்சா பார்க்க மாட்டீங்கல்ல, இருக்கு, ஆண்டவர் இருக்காரு. காலம் உள்ள போதே பசிச்சவங்க முகத்தை பார்த்து சாப்பாடு போட்டுரு. அந்த எச்சரிக்கை கொடுத்துட்டு ஒரு சொல்லுவாரு, நீ கடவுளை நேரா பார்க்கணுமான்னு அதுல வரும். நீங்கள் கடவுளை நேரில் காண வேண்டுமா, காணலாம். பசித்தோர் முகத்தை பார்த்து அந்த உணவை கொண்டு போய் அவன் பசியோட இருக்கும்போது கூடு. ஐயா சொல்றது, பசியோட இருப்பான், அப்ப எடுத்து அவன் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது அவன் கண்ணை பாரு, அவன் உன்னை பார்ப்பான். அப்போ அந்த அந்த கண்ணுக்குள் நீ கடவுளை காணலாம்னுவார். உங்களுக்கு கண்ணதாசன் பாட்டு பிடிக்குமா? மயக்கமா கலக்கமா, இந்த படம் யாருக்கு தெரியும்? சுமை தாங்கி. இந்த கதாநாயகனுக்கு துன்பம் மேல துன்பம் மேல துன்பம் மேல காதல் தோல்வி, உறவுகள் புரிதல் இல்ல, அவன் எவ்வளவு தியாகம் பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. அவன் ஒரு கட்டத்துல அவன் வாழவே வேஸ்ட் நினைச்சிடறான். இப்ப நீங்க அவனை ஊக்கப்படுத்துற மாதிரி அவன் மனமே அவனை ஊக்கப்படுத்தணும். அந்த மனம் யார்? நமக்குள்ள. இந்த ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டை போடுங்க. இதுதான் கதையோட சூழல், சிச்சுவேஷன் போடுங்க. உடனே கண்ணதாசன் உட்கார்ந்தாரு, உடனே எழுதுவாரு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா. ஆமா, எல்லாரும் பேர் ஆமான்றீங்க.
அந்த ஸ்ரீதர் சொல்றாரு ஒரு பேட்டியில, நான் அப்படியே அண்ணனை பார்த்துட்டே இருக்கேன், என்னமோ தீர்வு கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தேன். என்ன தீர்வு தெரியுங்களா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். திரும்ப சொல்றேன், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பெறலாம். மயக்கமா கலக்கமா பாடிட்டு இது சொல்றேன். நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதான் வளமான வாழ்வு. அன்னை சாரதாதேவி சொல்லுவாங்க, யார் இந்த உலகத்துல பணக்காரன்? போதும் என்ற மனமுடையவனே பணக்காரன். எவ்வளவு வந்தாலும் பத்தல பத்தல பத்தலன்னா எப்பதான் நம்ம பணக்காரவர்? எங்க சபைக்கு போற வாரம் நிகழ்ச்சி வச்சோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா திலகா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க பாருங்க, அவங்க புகழ் ஓங்கிட்டே இருக்கு, எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க யார் தெரியுங்க? ஒரு கூலி தொழிலாளி. அவங்க கணவர் திடீர்னு கொரோனால இறந்துட்டார். பிள்ளை குட்டிகள் கிடையாது அந்த அம்மாக்கு. வயது எப்படி ஒரு 60 இருக்கும். ஒரு வகுப்பு அவங்க இது வரைக்கும் மிஸ் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு செல்போன் சரியா, அவங்களுக்கு ஹெட்செட் கிடையாதான். இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஹெட்செட் வச்சுப்பீங்களான்னு. ஹெட்செட்டுங்கம்மா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க வேலையில இருந்து வரும்போது கேட்டுக்கிட்டு வருவேன்னு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், கேட்காது சரியா, ஹெட்செட் அப்படின்னு. ஹெட்செட்டுங்கம்மா. கணவர் இறந்துட்டாரு, அந்த துன்பத்தில் இருக்கும்போது வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப்ல, அம்மாவுடைய வீடியோ. அதுக்கு பிறகு கேள்விப்பட்டு சபைக்கு இந்த லிங்க் வாங்கிட்டு போய் தொடர்ந்து வகுப்பு. அவங்க வரும்போதெல்லாம் ஏதோ தொகை கொடுப்பாங்க. பார்த்தா ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. யாரும் இந்த அம்மா, அந்த அம்மா ஏன்பா அந்த அம்மா எல்லாம் தொகை கொடுக்குறாங்க, நம்ம இதை எடுத்துட்டு போய் யாரோ ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க போறோம், அந்த அம்மாக்கு முதல்ல நம்ம கொடுக்கணும் போல இருக்கு, இந்த அம்மா ஏன் கொடுக்குறாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காம இருக்கு. நீங்க அவங்க இல்லம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு பேங்க்ல அனுப்பலாம் தெரியாது, நான் கிளாஸுக்கு வரும்போது என்னால முடிஞ்சதை ஒரு கொடுத்துட்டு போறாங்க. அவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க, நான் சொன்னதா சொல்லுங்க. கேட்கல. நான் நேர்ல அந்த அம்மா வரும்போது இறங்கி இனி பணம் எல்லாம் கொடுக்க கூடாது, நீங்க இங்க இருந்து என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க, அரிசி வேணுமா, அதெல்லாம் வேணாமா, நான் கொடுக்கணும் அப்படின்னா. இதுதாங்க எனக்கு தெரியும், ஆனா நான் கொடுக்க கூடாது, இனி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க கொடுத்தா பணம் நீங்க வாங்கக்கூடாது. அவங்களே ஏழ்மை நிலையில இருக்காங்க, ஆனா என்னன்னு தெரியாது. போன மாதம் ஒரு வகுப்புல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அவங்க கணவர் கொரோனால இறந்துட்டாரு, மாமனார் மாமியார அந்த அம்மா வச்சு பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த தயவுல என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் மாமனார் மாமியார் கூட தான் நான் இருக்கேன். அசந்துட்டேன் நான். நீங்க எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல. அந்த அம்மா தான் பாத்துக்கிறாங்க, ஆனா என் கூட இருக்காங்கன்னு சொல்லலுங்க. என் மாமனார் மாமியார் கூட தான் நான் இருக்கேன். நான் பிடிச்சேன். அந்த அம்மா கூட அந்த வார்த்தையின் வீரியம் புரியல, அப்படியே கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள. எனக்கு கணவர் இறந்த பிறகு எனக்கு வாழ பிடிக்கல. அதுக்கப்புறம் அம்மா சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு எங்க கணவர் அலுவலகத்திலே ஒரு கூலி வேலை கொடுத்தாங்க. சம்பளம் 200 ரூபாய் டெய்லி. அதுக்கு பிறகு நான் நல்லா வேலை செஞ்சேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 50 ரூபா போட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது வருஷம் 50 ரூபா போட்டாங்க. எனக்கு அதுவே பெரிய தொகை, நல்லா சாப்பிடுறோம். இப்போ 6 மாசமா எனக்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அது ரொம்ப அதிகம். அதத்தான் நான் கொண்டு எங்க அம்மாவுக்கு கொடுக்கறேன். எவ்வளவு பேர் பசியில கஷ்டப்படுறாங்க. கடவுள் எனக்கு கொடுத்தத
நான் அப்படியே சாப்பிட்டா அது நல்லதா? அதனால நான் ஐயோ எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல, அந்த அம்மா தான் எவ்வளவு பெரிய ஆளு. பணம் என்னங்க, இயேசு சொன்னாரு இல்லையா, எல்லாரும் கொடுக்குறாங்க இயேசு கிட்ட வந்து ஏதோ காணிக்கைகள். அப்ப ஒரு மூதாட்டி தான் அந்த முடிப்புல இருந்து கழட்டி, அப்ப தொகைக்கு ₹1 வச்சுக்கோங்களேன், ஒரு காசுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இயேசு சொல்லுவாரு, இதுவரை எனக்கு வந்த காணிக்கைகளே இந்த காணிக்கை தான் மிக உயர்ந்த காணிக்கைன்னாரு. எல்லாரும் பார்த்தாங்க, நாங்க ₹1 கோடி கொடுத்திருக்கோம், நான் ₹1,00,000 கொடுத்திருக்கேன், நான் 50 லட்சம் கொடுத்திருக்கேன். இயேசு சொன்னார், நீங்கள் சம்பாதித்ததில் ஒரு பங்கை கொடுத்தீர்கள், ஆனால் அந்த தாயிடம் வேணும் அந்த சம்பாத்தியம் மட்டும்தான், அதை முழுவதும் எனக்கு கொடுத்துட்டார். எது பெரியதுன்னாரு. அவர் மனசைதான் பார்ப்பாரு, மனசு பாருங்களேன். அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த ₹30 நான் சேர்த்து வச்சு இங்க கொண்டு வந்து கொடுக்குறேன், அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டோம். எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா பாட்டு பேசுறாங்க, நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அந்த அம்மாவை பார்த்து. அதுக்கப்புறம் அந்த அம்மா இதுதான் நான் கொடுக்குறேன்னு போயிட்டாங்க. நான் அடுத்த ஒரு மீட்டிங் எனக்கு வராங்க, கூப்பிட்டு நான் சொன்னேன்னா இல்லையா கொடுக்க கூட, நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அம்மா நானா கொடுக்குறேம்மா, நீங்க தான் கொடுக்குறீங்க. எவ்வளவு பணிவு. சரி என்ன சொன்னாலும் நீங்க, இப்ப நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டெய்லி ₹30, இதை நீங்க பழம், நல்ல காய்கறி, நல்ல ஏதாவது சத்தான பொருளா வாங்கி நீங்க உங்க மாமனார் மாமியார் சாப்பிடணும், சரியா? அப்பனா சரிம்மா, நீங்க கொடுக்குறீங்க நான் சாப்பிட்றேன்னாங்க. அதாவது நான் கொடுக்கலங்க, அவங்க தொகைய நான் தானே கொடுக்குறேன், நீங்க இந்தாங்க நான் தான் கொடுக்குறேன் டெய்லி ₹30. இப்ப ஃபீட்பேக் போட்டிருக்காங்க, என்ன தெரியுங்களா, எனக்கு மனசு கேட்கல, பக்கத்துல ஒரு குடும்பம் ரொம்ப பசியா இருக்கு, அதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு மளிகை பொருள் வாங்கி கொடுக்குறேன். யாருங்க பணக்காரர்? இதுல யார் பணக்காரு? அதான் பணக்காரன். அவங்க வாழ்றதாங்க வளமான வாழ்வு. என்ன இருந்தாலும் இன்னும் எனக்கு எப்படி பண்ணிக்கலாம்ன்றத வளமான வாழ்வு. இது யார் கொடுத்தது? ஆன்மீகம் கொடுக்கும். போதும், நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் 9 நாழி உடுப்பது 4 மூலம். நீ எத்தனை எவ்வளவு வேணாலும் சம்பாதி. அந்த ஆசை அறுக்கணுங்க நம்ம கிட்ட இருந்து. அரிதான ஒரு பொருள் எனக்கு கிடைச்சது, அந்த பொருளை அந்த தாய்க்கு தான் நான் கொடுத்தேன். எல்லா முன்னிலும் அவர்களுக்கு மரியாதை செய்து, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தாங்க சாமி. சாமியை நான் நேர்ல பாக்குறேன், அவங்களோட நான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் வளமான வாழ்வு. எங்கள் அருட்தந்தை கேட்பாரு, உனக்கு வீடு முழுக்க புடவை இருக்கு, இல்ல எல்லா ட்ரெஸ் இருக்கு, உடுத்தும் போது ஒரு ஆடையை தவிர வேற ஏதாவது ஆடை உடுத்த முடியுமா? எத்தனை ஆடை எடுத்துக்கிட்டே இருப்ப, அதுதான் உங்களுடைய வளமா? இவ்வளவு ட்ரெஸ் இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் இத்தனை கோடி என் பேங்க்ல பேலன்ஸ் பண்ணாம விட மாட்டேன். சரி போயிடு, சரி நல்ல விஷயம்தான், என் ஆம்பிஷன். அதுக்கப்புறம் ₹1 சம்பாதிச்சாலும் சமுதாயத்துக்கு கூட அருணகிரி சொல்றாரு, நெய்யீர் பிளவேன்னு பகிர்ந்தீர்கள். வந்துட்டாங்க, இறங்கிட்டாங்க. அருணகிரி நெய் இருக்குல்ல மனிதா, நெய் அது எவ்வளவு சின்னது, அதை பிளந்து ஒரு எறும்பு வச்சுட்டாவது சாப்பிட்டு. ஏன்னா அதுதான்டா நீ வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம். அடுத்தவன் எத்தனை பேர் முன்னால் நலமாக இருக்கிறாள், அப்படி வாழ்வதுதான் வளமான வாழ். அதுதான் வளமான வாழ். 34 முதல் 9 நாள் எவ்வளவு வேணாலும் நம்ம வீட்டுல எவ்வளவு அரிசி வேணாலும் இருக்கட்டுங்க, நம்ம கிட்ட 100 ஏக்கர் இருக்கட்டும், ஆனா இவ்வளவுதாங்க சாப்பிட முடியும். முட்டை அரிசி வரட்டும், பொன்னி அரிசியே வரட்டும், ஒரு வேலைக்கு எவ்வளவுங்க சாப்பிட முடியும்? இன்னும் 3 வேலை சாப்பிடவே கூடாது தெரியுங்களா? அவ்வளவுதாங்க முடியும். எத்தனை கார் வீட்டுல இருக்கட்டும், இந்த கார்ல ஒரு காலு, அந்த கார்ல ஒரு கை, இந்த கையில ஒரு டிராவல் என்ன ஆகும்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நம்ம எத்தனை பேருக்கு தெரியுது? இதெல்லாம் சொன்ன ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அப்ப எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுறீங்களா? புரியவே புரியாது. அம்மா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு படமோ வச்சுக்கோ. ஆனா கொஞ்சம் இந்த ஆன்மீகம் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. இப்ப இவங்கெல்லாம் பாருங்களேன், இப்ப எங்க அம்மா சொன்னாங்க பாருங்க, எது பெரிய சொல்லுவோம், அருள்.
ஏன்? அது தானே ரத்தத்துல போயிடுச்சு. அருள் தான் செல்வம், அருள் தான் செல்வம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா அது அர்த்தம் அருள்தான் பொருள் என்று எவனுக்கு தெரியலையோ இவ்வுலகம் இல்லை. முதல்ல அருளை தேடு. நீ தேட அதாவது அருள் அறிவு ஒன்றே தெருள் அறிவு. அருள் பெறில் ஒரு துரும்பு ஐந்தொழில் புரியும். அருள் அறியார் தமிழ் அறியார் எமை அறியார். இந்த அருள் இல்லாதவன் அவனையும் தெரிஞ்சுக்க மாட்டான், என்னையும் தெரிஞ்சுக்க மாட்டான். அருள் தான்டா பெரிய செல்வம். ஏன்னா இந்த உலகம் எதை தேடி ஓடுது? பொருளை தேடிதான் ஓடுது. பொருள் 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 என்று பொருளை தேடி ஓடுது. இப்ப தேடக்கூடாதா? சொல்லல, தேடுங்க. பொருள் இல்லைன்னா உட்கார முடியாது, பொருள் இல்லைன்னா படிக்க முடியாது, பொருள் இல்லைன்னா நமக்கு எல்லாமே இல்லை. ஆனா தேடுனா ஒரு பெரியவர் சொல்றாரு, தேடும்போது மரணமே எனக்கு இல்லை என்று தேடு. தேடி கைகளில் பணம் வந்தவுடன் யமன் வந்து தோல்ல உட்கார்ந்துட்டு தான் நினைச்சு நிறைய பேருக்கு கூடு. எங்க வேதாத்திரியா சொல்லுவாரு, எது சந்தோஷம்? எது சந்தோஷம் தெரியுமா? பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையிலா சலிப்பிலா பேரின்பமாம்னுவர். பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையிலா சலிப்பிலா பேரின்பமாம். அது மாதிரி வாழ எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் தெரியுங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாம். இதெல்லாம் யாரு கொடுப்பாங்க? உங்களுக்கு ஆன்மீகம் தான் அங்க கொடுக்கும். இதெல்லாம் எப்படி எங்களுக்கு புரியுது? ஏன் கிட்ட நிலையாமை புரிந்து விடும். நம்ம இறந்து போட போறோம். எல்லாருமே எங்க ஐயா எதுக்கு சொல்றாரு? எங்கே கருணை. இப்ப ஆன்மீகம் உள்ள போக 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 உங்களுக்கு என்ன ஆகும்? ஆன்மீகம்னா என்ன? எத்தனை பேருக்கு ஆன்மீகம் ஐயாவுக்கு ஆரம்பிச்சாரு? ஆன்மீகம்னா முதல்ல என்ன? ஆன்மீகம் தெய்வபக்தி. கலாம் ஐயா வேதாத்திரி ஐயாவுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு. வேதாத்திரி மகிழ்ச்சி மேல ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. எடுத்தவன ஒரு வார்த்தை விட்டாருங்க கலாம் ஐயா. ஓ மதவாதிகளே, எல்லோரும் ஆன்மீகத்திற்கு வாருங்கள். ஓ மதவாதிகளே, எல்லோரும் ஆன்மீகத்திற்கு வாருங்கள். அடிச்சாரா? என்ன மதவாதி யாரு, ஆன்மீகவாதி யாரு? மதவாதிகள் அப்போது ஆன்மீகவாதிகள் இல்லைன்னு ஏதோ சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாரு, இந்த மதவாதிகள் எல்லாம் நாங்கள் பயிரை வளர்க்கிறோம் பயிரை வளர்க்கிறோம் என்று கலைகளையே வளர்க்கிறார்கள். அவர் சொன்னதை நான் சொல்றேன். ஆனால் இந்த பகுத்தறிவுவாதிகளோ நாங்கள் கலையை பிடுங்குகிறோம். கலையை யார் பகுத்தறிவுவாதிகள் தெரியும்? கலையை பிடுங்குகிறோம் கலையை பிடுங்குகிறோம் என்று சேர்த்து பயிரையும் பிடுங்கி விடுகிறார்கள். ஆனால் அருட்தந்தையும் வள்ளல் பெருமானாரும் பயிரை தான் வளர்க்கிறார்கள், கலையை பிடுங்குகிறார்கள். கலையை பிடுங்குறாங்க. ஜாதி என்ற கலை வேண்டாம், சமயம் என்ற கலை வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, சமய வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, எந்த வேறுபாடும் நீ நான் என்கிற வேறுபாடு வேண்டாம். அந்த கலைகளை பிடுங்குறாங்க இல்லையா, அதான் ஆன்மீகம். என்ன எல்லா உயிரும் ஒண்ணுதானே? அங்க பசிச்சா உனக்கு இல்லையா? உன் தன்னை போல் பிறரை நேசி இயேசு சொன்னார்ல, அதான் ஆன்மீகம். உனக்கு எப்படி பசிக்குதோ அப்படிதான் அவனுக்கும் பசிக்கும். நீ வேற அவன் வேற கிடையாதுன்ற பாவம் வந்துருங்க. இதுதாங்க ஆன்மீகம். நெருங்க 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 பக்தி செய்ய 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 உங்களுக்கு என்ன வரும் தெரியுங்களா? உங்களுக்கு கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு கலப்பு வந்துடும். அந்த கலப்பின் வழி பிறக்கும் குழந்தை யார் தெரியுமா? கருணை. கருணை வந்துடும். எங்கெங்கிருந்து எவ்வுயிரை நோக்கினும் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே. நீதானையா கஷ்டப்படுற, அங்க நீதான கஷ்டப்படுற, நீதான சாப்பாடு கலையிற, நீதான துன்பப்படுற. இது ஆன்மீகம். அப்ப இந்த ஆன்மீக உணர்வு உங்களுக்குள்ள அந்த ஒண்ணுதான். உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செய்யலாம் விடுகன சத்திய சிவமேனார் எங்க ஐயா. உயிரெல்லாம் பாருயா, எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாத்துக்குள்ள இருக்கிறது ஒரே உயிர் தானே, எங்க வித்தியாசம் வருகிறது? இந்த ஆன்மநேயம் எல்லாம் மகான்கள் பார்த்தாங்க. ரமணரை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதுதான் ஆன்மீகம். ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா எதை சொல்றது எதை விடுறதே ஒண்ணுமே புரியல. ஆன்மீகம் வந்த பிறகு அவ்வளவு வகுப்படுத்திருக்கும்.
இந்த உணர்வை கொடுக்கிறவங்க 40 வகுப்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 80 மணி நேரம் இந்த ஆன்ம நேயத்தை பற்றி பேசுறோம். ஆன்மீகம் என்றால் என்ன என்று இன்னும் 1 மணி நேரம் கொடுத்துட்டு பேசணும்னா நான் என்ன பேசுவேன்? 80 மணி நேரம் வகுப்பு சென்று இருக்கிறது இதுவரையில். கடவுளிடத்தில் எது ஆன்மீகம்? ரமண மகரிஷி என்ன பண்றாரு, ஒரு முறை அவர் அமர்ந்துட்டு இருக்காரு. அன்பர்கள் எல்லாம் சீடர்கள் எல்லாம் கொண்டு வந்து பழம், நிறைய ஸ்வீட் இதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க முன்னாடி. சில பேர் கண்டுக்க மாட்டாங்க, சில பேர் அதுக்காகவே வந்திருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எப்ப ரமணர் கொடுப்பார், எப்ப ரமணர் கொடுப்பார், எப்ப ரமணர். அவர் கொடுக்கவே இல்லை, எப்பவும் கொடுக்க மாட்டாரு. அவர் அப்படி எழுந்து போனோன்னு எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அதனால அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு மலைவாழ் பகுதி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திருவண்ணாமலை. அங்க நிறைய குரங்குங்க இருக்கும். அதனால அங்க ஒரு ஆள் உட்காந்துட்டு அந்த பழங்களை எடுக்க விடாம அந்த குரங்குகளை தடுத்துக்கிட்டே இருப்பாரு. ரமணர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு முறை சட்டுன்னு ஒரு குரங்கு இப்படி அசந்தானோ இல்லையோ டப்புன்னு 2 பழத்தை தேடி ஓடிடுச்சு. ரமணர் சொன்னார், ஜெயிச்சுடுத்து குரங்கு, ஜெயிச்சுடுத்து அப்படின்னாரு. என்ன பகவான் இப்படி சொல்றீங்க, நம்ம வாழ்க்கை வேண்டாமா? யாரு நம்மவான்னாரு. யாரு நம்மவா அர்த்தம்? யாரு நம்மவா? அப்ப அந்த குரங்கு என் நம்மவா இல்லையா? யாருன்னா எனக்கு நம்மவா? எல்லாரும் தான் நம்மவா. ஆன்மீகம் எல்லா உயிர்களிலும் அன்னை பராசக்தியே அவுருவாயினால் நாம் பாரதி. அன்னை பராசக்தி தான்டா எல்லா உயிர்களும் இருக்கா. பாயம் தின்ன வரும் புலி இருக்கு இல்லையா, பாய்ந்து வரும் புலி, அதுலயும் பராசக்தி தான் இருக்கா. நீ சாப்பிட சாப்பாடு, தின்னும் வெற்றிலை, உண்ணும் உணவு, பருகும் நீர், அனைத்திலும் என் கண்ண பெருமானையே கண்டனாலே யாரு? ஆண்டாள். உயிருக்கு துன்பம் கொடுக்குமா? எங்க ஐயா வேதத்திரைய கேட்பாரு, எல்லா உயிர்களிலும் இறைவனை கண்டவன் மற்றவருக்கு தீங்கு இழைக்க ஒரு நினைப்பு வருமா? அவனுக்கு ஒரு நினைப்பு வருமா? இப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும்? இருக்கிறத வச்சு முதல்ல சந்தோஷமா இருக்கணும்ன்ற அந்த மன பக்குவம் வருங்க. ஓடுங்க, சம்பாதிங்க, நல்லா சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுங்க. வெற்றி அடைஞ்சா இன்னும் சந்தோஷமா இருங்க, தோல்வி அடைஞ்சா அதை விட சந்தோஷமா இருங்க. ஓகே, லெசன் கத்துக்கிறேன் இதுல இருந்து. நான் தோல்வி அடைய 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 ஏதோ ஒரு நன்மை எனக்கா காத்துக்கிட்டே இருக்கு. இறைவா தேங்க்யூடா சொல்ற தைரியம் யார் கொடுப்பா? உங்களுக்கு ஆன்மீகம் உள்ள வந்தாதான் கொடுக்கும். தோல்விகளை கண்டு தோணாத மனம் தாங்க வளமான வாழ்வு. எத்தனை அறிவு இருந்து, ஏன் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, ஏன் தற்கொலைகள், ஏன் தற்கொலைகள்? மனம் பண்படல. ஏன் மனம் பண்படல? உள்ள இறைவன் கொடுக்கல, கருத்துக்களை கொடுக்கல. அப்ப எது வந்தாலும் எதிர்கொள்ளலாம். ஓகே, ஏன்னா இழி சொல் வருதா, பழி சொல் வருதா, குற்றம் பேசுறாங்களா, குறை பேசுகிறார்களா, இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை சூழல்கள் பார்த்துக்கலாம். ஒரு கை பகவத்கீதையை படிச்சா என்ன வரும் நமக்கு? ஆண்டவர்கள் படாததா நீ பட்டுட்ட? ஆண்டவர் யாரு? 63 நாயன்மார்களின் பெரிய புராணத்தை படித்தால் என்ன கிடைக்கும்? ஒருத்தனையும் சும்மா இல்லையா? இந்த திருவிளையாடல்ல ஒரு வசனம் வரும், எங்கள் அப்பா என்னையே படாத பாடுபடுத்தி விட்டார். யாரு? முருகன் கிட்ட போய் அம்மா சொல்லும், என்ன ஏன் மாம்பழம் கொடுக்காம துரத்துனாரு? அதெல்லாம் பரமனுக்கு வழக்கம். பக்தர்களை பரிசோதித்து பார்த்து அதற்கு பின்பு அவருக்கு ஏற்ற அந்த பரிசுகளை அவர்கள் தரத்திற்கு ஏற்றவாறு கொடுப்பது பரமனுக்கு வழக்கம். அது குழந்தை கேட்கும். அப்பாவின் சோதனைகளை எல்லாம் சொல்லுங்க பக்தர்களோடு நிறுத்திக் கொள்ள கூடாதா? என்னிடமும் காட்ட வேண்டுமா? எனக்கு சின்ன வயசுல தோணுட்டே, முருகா அப்ப பக்தர்கள் இழிச்சவாயா? ஏன்னா நாங்க ஏதோ பக்தி செலுத்தின்னு எங்களை காப்பாத்துவேன் கேட்டா முருகன் கேக்குது, உங்க அப்பா பக்தர்களே அப்படிதான்ப்பா சோதிப்பாரு. சிவன் நம்ம இவரு கேக்குறாரு, அப்பாவின் சோதனைகளை எல்லாம் பக்தர்களோடு நிறுத்திக் கொள்ள கூடாதா? என்னிடமும் காட்ட வேண்டுமா? ஒரு முறை பரமன் என்னையே படாத பாடுபடுத்தி விட்டார்னு ஒரு கதை வரும். அந்த நீ வந்து போய் வா என்று சொல்லுங்களேன், இல்ல போயிட்டு வான்னு தர்ஷன யாகத்துக்கு போய் எரிச்சு, அப்படித்தான் சோதனை அப்படித்தான் கொடுப்பாங்க. அப்ப 63 நாயன்மார்கள், திருவிளையாடல் புராணம் தான் அந்த படம். நீங்க ஒரு நாயன்மாரையா சும்மா விட்டு வச்சாரா? நீங்க ஒண்ணு வேணா, திருவருட்செல்வர்னு ஒரு படம் பாருங்க தயவு செஞ்சு. ஆன்மீகம் என்ன பண்ணும்? இறைவன் யாரையும் சும்மா விட்டு வைக்கலன்னு தெரியும், நல்லா செஞ்சாரு. 63 நாயன்மார்களும் கொடுமை. எங்க ஒருத்தர் ஒரு கொள்கை எடுக்கூடாதுங்க அவருக்கு. ஓகே, நீ ரொம்ப ஆப்பிரியாலாம் அறிவேட்டுவ நாயனான்னு ஒருத்தருங்க பாவங்க. அவர் என்ன தெரியுங்களா?
அவருக்கு ரொம்ப 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 ஏழைங்க. 64 நாயன்மார்ல அவர் என்ன நாயன்மார், அவர் ரொம்ப ஏழை. ஆனா இறைவனுக்கு திருவமுது படைக்கணும்னு அவருக்கு ஆசை. அங்க இருந்த குட்டி சிவாலயம், ஊர் கோயில், கீரை சாதம், பொன்னி அரிசி வடிச்சு இவ்வளவு சாதம் வடிச்சு இறைவனுக்காகவே இவ்வளவு சாதம் டெய்லி சம்பாதிப்பாரு. அந்த சம்பாதிச்ச தொகை இவ்வளவு அரிசி சாதம் வாங்குவாரு. அந்த அரிசி அதுல நல்ல கீரையை கடைஞ்சி வெறும் கீரையை ஊத்தி ஒரு மாவடு ஊருக்கா வச்சு டெய்லி இறைவனுக்கு படைப்பது. இதுதாங்க அவர் பண்ண வேலை. ஒரு நாளும் விட்டது இல்ல. ஒரு நாயன்மார் வேற ஒண்ணும் பண்ணல அவரு. சிவன் பக்தர். ஓ டெய்லி படைச்சுவேன்னு இந்த வரேன். ஒரு நாள் ஆர்வமா மழை பெய்யுது. ஐயோ இறைவன் பசியோட இருப்பானே, எதுக்கு போடுறாரு, இறைவன் பசியோட இருப்பாரு, இறைவன் பசியோட இருப்பானேன்னு அந்த வரப்புல நடந்து போகும்போது அப்படி காலை எடுத்து சிவபெருமான் தடுத்து பொத்தாரும் விழுந்தாருங்க. விழுந்துட்டாரு. சாதம் இடறி விழுந்து கீரை போச்சு, சாதம் போச்சு, மாவடு போச்சு, எல்லாம் போய் அந்த வயல்வெளியில இருக்க தண்ணியில போய் விழுந்துருச்சு. அவர்கிட்ட வேற சாதம் இல்லை. இன்னைக்கு அவருடைய தொண்டு தடைப்பட்டு விட்டது. உயிர் எதுக்கு? நான் ஏதோ அவசரம் பண்ணிட்டேன், அதனாலதான் சாப்பாடு கொட்டி போச்சு. எடுத்தாரு. அங்க ஒரு அறிவா இருந்துச்சு, அரப்பு இந்த அறுப்பாங்க இல்லையா, எடுத்தாரு, கழுத்து வெட்டிக்கு போயிட்டாரு. கடவுள் தாங்கல, அந்த வரத்திலிருந்து கை வந்து அப்படி பிடிச்சுதான் சாதம் எடுத்து வேண்டாம் பாவி சோதிச்சனா இதுக்கு கடவுளை மிரள விட்டானுங்க நம்ம ஆளுங்க. அப்படி இருக்கணும், அசராதீங்க. சரி இதாவது தற்கொலை. அதிபக்தர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதிபக்தர் அவர் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? மீனவர். அவர் மீனவர். எப்ப மீன் பிடிக்க போனாலும் முதல் மீன் ஆண்டவருக்கும் போட்டுருவார். இவ்வளவுதாங்க அவருடைய கொள்கை. வந்தார் ஆண்டவர். ஓ அப்படியப்போ வர வருவான், சோதிக்க வருவான். என்ன பண்ணாரு? ஒரு நாள் மீனே குடுக்கல, வந்துட்டாரு. 2வது நாள் போறாரு, முதல் மீன் குடுக்கல. ஒரு மீன் கிடைக்குது, தூக்கி போட்டு வந்துடுறாரு. அடுத்த மீன் கிடைக்கல. இப்ப 2வது நாள் போகும்போது அலர்ட் ஆகணும் இவரு. ஐயோ இன்னைக்கு போட்டோம்னா அப்புறம் மீன் கிடைக்காது, என்ன பண்ண. ஒரு மீன் பெருசா கிடைக்குது. ஒரு மீன் பெரிய மீன், இதை எடுத்து வச்சு நான் அப்புறம் ஏதாவது சின்ன மீன் வந்தா போடலாமா அப்படி பாக்கல அவரு. ஏன்னா நேற்று மீன் கிடைக்கலன்னா 2வது நாள் என்ன பண்ணுவோம்? இனி பெருசா கிடைக்கும் இல்ல, ஆண்டவர் சோதிக்கிறார். பெரிய மீன், அதையும் தூக்கி போடுவேன். ஆண்டவர் அவ்வளவு பெரிய நீ வரேன். ஒரு நாள் அதே போல நடக்குதுங்க, மீன் கிடைக்கல. 3வது நாளோ இல்ல 4வது நாளோ போடுறாருங்க வயிறு மீன். வயிறு மீன் எப்படி இருக்கும் நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீனவருங்க 3 நாள் பசிங்க, கொள்கையில இருந்து மீறுமா இல்லையா? ஆண்டவர் பார்க்கலாம் என்ன பண்றான் தூக்கி போட்டாருங்க. சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. எவ்வளவு பக்தியாடா அவன் கொள்கையில. சிவனுக்கு அர்ப்பணம்னா அதை எது வேணாலும் கொடுத்துருவியா? எனக்கு வரேன்டா, என்ன கொடுக்குறேன்டா அவனுக்கு. இதெல்லாம் படிச்ச மனசு எப்படி இருக்கும் பாத்துக்கலாம். இதாங்க ஆன்மீகம். போராடும் குணத்தை கொடுக்கும், கொள்கையில உறுதியை கொடுக்கும். மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும், மனசுல கவலை இருக்காது, பயம் இருக்காது. நீ சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்து சொல்றாரு உனக்கு ஏன்டா பயம், நான் தான் உன் கூடவே இருந்தேன், உன் முன்னாடி நான் போயிட்டே இருப்பேன், உன் பாதையில நான் செம்மையாக்கி கொண்டே போவேன், நீ ஏன் பயப்படுற? இதுதான் ஆன்மீகம் கொடுக்கும். பாத்துக்கலாம்டா, நம்ம கடவுள் இருக்காண்டா. இதாங்க வளமான. 1000 செல்வங்கள் 1000 இருந்தா கூட உங்களுக்கு அந்த மன பக்குவம் இல்லை அப்படின்னா என்ன வச்சு என்ன பண்றதுங்க? இந்த மன பக்குவத்தை, மன உயர்வை, மன செம்மையை உங்களுக்கு ஆன்மீகம் தாங்க கொடுக்கும். அன்பு அதுதாங்க கொடுக்கும். அததான் சொல்றேன், மனச்செம்மை, மனப்பக்குவம், மன உயர்வு எல்லாம் நான் சொல்றேன். அன்புன்னு ஒண்ணு தூக்கி உள்ள போட்டுக்கோங்க. அதை போட்டுக்கிட்டு நீங்க ஓடுங்க. முடிக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வந்தார். எல்லாருக்கும் பெருமையா இருந்ததா? தமிழ்டா பெருமைப்பட்டீங்களா இல்லையா? தமிழா வாங்கிட்டான்டா, ஏன்னா நம்ம வாங்காம இருந்தோம். 2 வாங்கிட்டு வந்தாரு. ஒண்ணு பாடலுக்கு, ஒண்ணு பேக்ரவுண்ட் மியூசிக், 2 வாங்கிட்டு வந்துட்டார். அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் மறக்க முடியாத வார்த்தை, இந்த பாடகி சின்மயிதான் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எல்லாம் முடியுது, ரொம்ப அழகா பேசிட்டு கடைசியில சின்மயி கேக்குறாங்க, சார் நீங்க 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டீங்க, இந்த மக்கள் வளரும் இளைஞர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன செய்தி? நீங்க பெரிய வெற்றியாளர், யாருமே அடைய முடியாத ஒரு இலக்கை நீங்க எட்டிட்டீங்க. எவ்வளவு போராடி இருப்பீங்க,
நீங்க அதெல்லாம் கேளுங்க, ஏறணும் நிறைய பேட்டி அவர் சொல்லுவாரு. அப்ப அந்த காலகட்டத்துல அவருக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னு கேட்டா கடவுள்னாரு. ஒரு கட்டத்துல எனக்கு என்னடா ஒரே கீபோர்டு, என்னடா இது, என்னடா வாழ்க்கைன்னு எனக்கு ஒரு கட்டம் மொத்த நம்பிக்கையும் நான் இழந்த போது நான் அதை எல்லாருக்கும் அனுப்பினேன் அந்த பேட்டி என் மாணவர்களுக்கு. எனக்கு பற்றுக்கோடாக கடவுள் மட்டுமே கிடைத்தார். இதுக்கு மேல என்னால போராட முடியல. ஒரு கட்டத்தில் நான் முழு நம்பிக்கையும் இழந்து விட்டேன். இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கை என்ன இருக்குன்னு தோணிடுச்சு எனக்கு. ஏன்னா சிறு வயதுல இருந்து எனக்கு போராட்டம். சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாரு, அவருக்கு படிப்பு முடியல. ஒவ்வொரு கருவிகளாக விற்றுதான் என் தாய் எங்களை வாழ வைத்தார். அதுக்கு பிறகு எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா திறமை இருக்கவனுக்கு வருத்தமா இருக்கும், திறமை இல்லைன்னா கூட இல்ல. இவ்வளவு திறமைகள் இருந்து ஏன் எனக்கு இத்தனை தடைகள்? இதே கீபோர்ட நான் வாசிட்டே இருக்கணுமான்னு எனக்கு ஒரு கட்டத்தில் முழு நம்பிக்கையும் நான் இழந்து போயிருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அது வெளிச்சமா உள்ளது, கடவுள். கடவுள், இந்த கடவுள்கிட்ட நான் முழுசா ஒப்படைச்சிட்டு நீ பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ. இனி என் வாழ்க்கை என்கிட்ட இல்ல, இனி என்னால போராட முடியல, இறைவான என்கிட்ட நான் அவனை ஒப்படைச்சிட்டேன். அதற்கு பிறகு அவன் என் வாழ்க்கையை மிக அருமையாக்கினான், மிக அருமையாக்கினான். இன்னைக்கு நான் வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாம் அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. ஆன்மீகம் யார் சொல்றது? ஏஆர் ரஹ்மான். நான் என்ன சொல்ல முடியும்? இதே சொன்னாருங்க, நீங்க பேட்டி பாருங்க. நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் சரியா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க, நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். நான் சொல்ல முடியாது. நான் தளர்ச்சி விட்டிருந்த பொழுது எனக்கு என் குரு சொன்னதை நான் சொல்றேன். என் குரு எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொன்னார்? ரஹ்மான், கண்டிப்பா உனக்கு உயர்வு வரும், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, நம்பிக்கையோடு. இப்பொழுது நீ இப்ப கஷ்டப்படுறல்ல, இல்ல, நீ ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை நீ எட்ட இருக்கிறாய், நீ பெரிய ஆளாகப்படுற. இன்னைக்கு இவர் என்ன பண்ணாரு அது குரு அப்ப சொல்லிட்டாராம் அவருக்கு. ஆனால் நீ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அவன் சொன்னது, உன் ஆத்மாவை எடுத்துட்டு போறதை மட்டும் மறந்துடாது. அது என்ன அர்த்தம்? அன்பு. உனக்குள்ள இருக்க அன்புக்கு வறட்சி கொடுத்துறாத. எவ்வளவு பெரிய இசை கலைஞர், இசை புயல் ஏஆர் ரஹ்மான், 2 ஆஸ்கார் அவார்டு. இன்னைக்கு சென்னையில அவர் செய்யற சேவை இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல அமோக சேவை செய்யற. இசை சூப்பர் தான். ஆனா அவர் எங்க தெரியுங்களா நின்னுட்டாரு? மனிதத்துல நின்னுட்டாரு. அந்த மனிதம் அவருக்குள்ள ஏன் வந்தது? ஆன்மீகம். அவர் குரு அப்படி சொல்லி கொடுத்தாரு, இப்படித்தான் வாழணும்னு அந்த விதைய போட்டாரு. பாத்தீங்களா? அப்ப எத்தனை தோல்விகள். அவர் இப்ப கூட சொல்றாரு, எனக்கு தோல்விகள் வரும்பொழுதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். எவ்வளவோ தோல்வியில இருந்து மீட்ட இறைவனுக்கு இந்த தோல்வியில இருந்து மீட்க முடியாதா என்று எனக்கு நானே சொல்லிப்பேன். இறைவன்கிட்ட விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் என்று கூறி, இதைத்தான் உங்களுக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதனால ஆன்மீகம் என்பது உங்களுக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் தைரியம், உங்களுக்கும் உள்ளுரையும் தெய்வீகத்தை வெளிக்கொணரும். கடவுளா இருப்பீங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பீங்க.